Please turn with me to Deuteronomy chapter 6. உபாகமம் 6ஆம் அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்வோம். Let us continue where we left last week. கடந்த வாரம் எங்கே முடித்தோமோ அங்கிருந்து நாம் தொடருவோம். We're talking about marriage and family, and particularly in this particular portion we've been talking about biblical parenting. திருமணமும் குடும்ப வாழ்க்கையும் என்பதை குறித்து படித்துக் கொண்டிருக்கிறோம். அதிலும் குறிப்பாக இந்த பகுதியிலே பிள்ளைகளை வளர்ப்பதை குறித்து நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். And we talked about how children are a gift of God. God gives children to people. பிள்ளைகள் தேவனால் வரும் ஈவுகள். தேவன் தான் பிள்ளைகளை கொடுக்கிறார் என்பதை நாம் பார்த்தோம். I showed you how that every child inherits from us the body part of it, but the spirit part of the child comes from God. ஒவ்வொரு பிள்ளையும் நம்மிடத்திலிருந்து சரீரத்தையும் தேவனிடத்திலிருந்து ஆவியையும் பெற்றுக்கொள்கிறது என்பதை குறித்து நான் உங்களுக்கு சொன்னேன். In that way every child comes from God and has something divine about him. இந்த விதத்திலே ஒவ்வொரு பிள்ளையும் தேவனிடத்திலிருந்து வருகிறது. ஆகவே அதிலே தெய்வீகமான ஒரு காரியமும் இருக்கிறது. And therefore, because God has given the child as a gift to us, God gives a standard by which they should be raised. தேவன் அந்த பிள்ளை நமக்கு ஈவாக தந்திருக்கிறபடினாலே அந்த பிள்ளை எவ்வாறு வளர்க்க வேண்டும் என்ற ஒரு அளவுகோலையும் தேவன் நமக்கு தந்திருக்கிறார். And that is why we want to read Deuteronomy chapter 6. ஆகவே தான் உபாகமம் 6ஆம் அதிகாரத்தை நாம் வாசிக்கிறோம். This, by the way, is one of the greatest portions of scripture concerning parenting. பிள்ளைகளை வளர்ப்பதை குறித்து வேதத்தில் மிக அருமையான ஒரு பகுதி இது. Deuteronomy 6 verse 6 onwards. உபாகமம் 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலிருந்து. These words which I command you today shall be in your heart. You shall teach them diligently to your children, and shall talk of them when you sit in your house, when you walk by the way, when you lie down, when you rise up. இன்று நான் உனக்கு கட்டளையிடுகிற இந்த வார்த்தைகள் உன் இருதயத்தில் இருக்க கடவது. நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து, நீ உன் வீட்டில் உட்கார்ந்து இருக்கிற போதும், வழியில் நடக்கிற போதும், படுத்துக் கொள்ளுகிற போதும், எழுந்திருக்கிற போதும் அவைகளை குறித்து பேசி. Now, the point that we made last week is this, that the words, these words or the word of God shall be in your heart first. இந்த வார்த்தைகள், அதாவது தேவனுடைய வார்த்தைகள் முதலாவது உங்களுடைய இதயத்தில் இருக்க வேண்டும் என்று நான் கடந்த வாரம் சொன்னேன். So the parents are supposed to first of all pay attention to God's word and be in the business of putting God's word in their heart. ஆகவே பெற்றோர் முதலாவது தேவனுடைய வார்த்தையை தங்களுடைய உள்ளத்திலே போடுகிற அந்த வேலையை அவர்கள் செய்ய வேண்டும். Without that, children cannot be raised properly. அது இல்லாமல் பிள்ளைகளை ஒழுங்காக வளர்க்க முடியாது. Without the parents being people of the word, children cannot be raised properly. பெற்றோர் வார்த்தையின் மக்களாக இருந்தால்தான் பிள்ளைகளை சரியான விதத்திலே அவர்களால் வளர்க்க முடியும். Now that puts a great responsibility on the parents. இது பெற்றோருக்கு மிகப்பெரிய ஒரு பொறுப்பை கொடுக்கிறது. It shall be in your heart. The words shall be in your heart. இந்த வார்த்தைகள் உன் இதயத்தில் இருக்க கடவது. Now the way it is said is that it must be deep inside of you, not just on a surface level, not just that you heard a sermon on Sunday or a few times in a week, but it shall be in your heart. It must go inside of you. இது சொல்லப்பட்டிருக்கிற விதத்தில் என்ன தெரிகிறது? ஏதோ ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் அல்லது ஏதோ 1-2 நாள் வார்த்தையை கேட்டால் போதாது. இந்த வார்த்தை உள்ளத்தின் ஆழத்தில் போய் பதிந்திருக்க வேண்டும் என்பதாய் சொல்லுகிறது. And then only you'll be able to teach. அப்பொழுதுதான் உங்களால் கற்றுக் கொடுக்க முடியும். How would you teach? எப்படி நீங்கள் கற்றுக் You'll கொடுப்பீர்கள்? talk of them when you sit, when you walk, when you lay down, when you rise up. உட்கார்ந்து இருக்கிற போது, நடக்கிற போது, படுத்துக் கொள்ளுகிற போது, எழுந்திருக்கிற போதெல்லாம் அவைகளை குறித்து பேசணும். That means you become so full of the word, and that whenever you sit, lay down, get up, walk, only the word comes out of you. என்ன அர்த்தம்? நீங்கள் வார்த்தையினால் நிறைந்திருக்கிறீர்கள். ஆகவே நீங்கள் உட்காருகிற போது, நடக்கிற போது, படுக்கிற போது, எழுந்திருக்கிற போதெல்லாம் வார்த்தை தான் வாயிலிருந்து வெளியே வருகிறது. Turn with me to Proverbs 22. நீதிமொழிகள் 22க்கு செல்வோம். The Bible clearly tells us that we have a great responsibility to teach children and to raise children. பிள்ளைகளுக்கு போதித்து இப்படி கற்றுக் கொடுத்து வளர்க்க வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது என்று வேதம் மிக தெளிவாய் Deuteronomy 22:6 says, train up a child in the way that he should go, and when he is old he will not depart from it. நீதிமொழிகள் 22:8 என்ன சொல்கிறது? 22:6 பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்து, அவன் முதிர் வயதிலும் அதை விடாதிருப்பான். Train up a child. The parents are told to train up a child. நடத்த வேண்டும்,
என்று பெற்றோருக்கு தான் Now, சொல்லப்படுகிறது. just because of the way it is said here, you should not think it is told to a Sunday school teacher. அதாவது இங்க சொல்லப்பட்டிருக்கிற விதத்தை வச்சுட்டு இது ஏதோ சண்டே ஸ்கூல் ஆசிரியருக்கு சொல்லப்பட்டிருக்குன்னு நினைச்சிட If கூடாது. you look at it grammatically, the subject is missing, and you must understand that the subject is the parent here, not the Sunday school teacher or the pastor or some other authority, a teacher in the school or anything like that. இங்க யாருக்கு சொல்லப்படுறதோ அந்த சப்ஜெக்டை பார்க்கணும். ஏதோ பள்ளிக்கூடத்தில் இருக்கிற ஆசிரியருக்கோ அல்லது ஓய்வு நாள் பாடசாலையில் இருக்கிற ஆசிரியருக்கோ வேற யாருக்கும் அது சொல்லப்படலை, பெற்றோருக்கு இது சொல்லப்படுகிறது. Train up a child in the way that he should go. When he is old, he will not depart from it. பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்து, அவன் வளரும் போது முதிர் வயதிலும் அதை விடாதிருப்பான். Last week I read to you many portions of scriptures where we are told what a child will bring to us, great joy and rejoicing and delight when we raise him properly, but great sorrow and sadness and tears when we don't raise him properly. கடந்த வாரம் காண்பித்தலையா, பிள்ளையானவனை நடக்க வேண்டிய வழியிலே நாம் நடத்தும் போது அவன் வளர்ந்து நமக்கு அவன் மிகுந்த ஆறுதலையும் ஆனந்தத்தையும் உண்டாக்குவான் என்று பார்த்தோம். அப்படி வளர்க்க தவறும் போது அவனாலே நமக்கு மிகுந்த வேதனை துக்கம் தான் மிஞ்சும். Now today what I want to deal with is this. இன்றைக்கு என்ன சொல்ல விரும்புகிறேன் என்றால், Since God has given the responsibility of rearing the children to the parents, பிள்ளைகளை வளர்க்க வேண்டிய பொறுப்பை தேவன் பெற்றோரிடத்தில் கொடுத்திருக்கிறபடினாலே along with that responsibility comes an authority, a divine authority to do so. அந்த பொறுப்போடு கூட அந்த பொறுப்பை நிறைவேற்றக்கூடிய ஒரு தெய்வீக அதிகாரம் உங்களுக்கு தரப்படுகிறது. So let's talk about the authority that a parent has over the child. ஆகவே பிள்ளையின் மீது பெற்றோருக்கு இருக்கிற அந்த அதிகாரத்தை பற்றி நாம் பேசுவோம். Because without understanding authority that you have over the child, it's very difficult to train up a child. ஏன்னா பிள்ளையின் மீது இருக்கிற அந்த அதிகாரத்தை விளங்கிக் கொள்ளாமல் அந்த பிள்ளையை வளர்ப்பது கஷ்டம்தான். So let us talk about authority. ஆகவே இந்த அதிகாரத்தை குறித்து நாம் பார்ப்போம். Definition of authority is this. அதிகாரம் என்றால் அதனுடைய விளக்கம் என்ன? Authority is the right to rule, அதிகாரம் என்பது ஆளக்கூடிய உரிமை, power to act, செயல்படக்கூடிய வல்லமை, power to decide, தீர்மானிக்கக்கூடிய வல்லமை, and authority to command, பிறகு அதிகார கட்டளையிடக்கூடிய உரிமை, and to judge. பிறகு நியாயம் தீர்க்கக்கூடிய உரிமை. Now this is what a parent has. ஒரு The authority to rule, act, decide, command and judge. ஆளக்கூடிய, செயல்படக்கூடிய, கட்டளையிடக்கூடிய, நியாயம் தீர்க்கக்கூடிய இத்தனை அதிகாரமும் பெற்றோருக்கு இருக்கிறது. Now just think about that. கொஞ்சம் அதை யோசித்து பாருங்க. You have the power to rule over your child. உங்களுடைய பிள்ளைகளை ஆளக்கூடிய அதிகாரம் உங்களுக்கு இருக்கிறது. You have the power to decide what they must do and what they must not do. அவர்கள் என்ன செய்ய வேண்டும் செய்யக்கூடாது என்பதை தீர்மானிக்கக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு இருக்கிறது. You have the power given to you by God, a divine power given to you to command them. Tell them simply what to do. பிள்ளைகளுக்கு கட்டளையிட வேணும், என்ன செய்யணுமோ அதை அப்படியே சொல்லக்கூடிய கட்டளையிடக்கூடிய அந்த அதிகாரம் உங்களுக்கு தேவனால் கொடுக்கப்பட்டிருக்கிறது. Now I kind of emphasize that because in the modern days a lot of people don't believe in commanding children. இதை ஏன் நம்ம கொஞ்சம் வலியுறுத்தி சொல்லனா, இந்த காலத்துல பிள்ளைகளுக்கு கட்டளையிடுவதெல்லாம் நிறைய பேர் நம்புறதே கிடையாது. Nowadays people believe in saying, well, would you please do this, do that, you know. Would you consider, may I make a suggestion, you know. இப்பெல்லாம் எப்படி சொல்லாங்கன்னா, இதை நான் சொல்லலாமா, கொஞ்சம் தயவு செய்து அதை செய்தியா அப்படின்னு கெஞ்சுற மாதிரி போகுது. அது சொல்ற பேச்சை கேட்குறியாப்பா? You know, we don't understand authority, and that is why we talk like that. அதிகாரத்தை நமக்கு விளங்கி கொள்ளாதனால தான் இப்படி எல்லாம் பேசுறோம். Now when we don't understand what we must do and we let them be raised without an exercise of authority over them, and then when they grow up, then we have to beg them. We say, will you please do this, will you please listen. நாம் எப்படி வளர்க்க வேண்டும் என்று அந்த அதிகாரத்தை புரிந்து கொள்ளாமல் அப்படியே வளர்க்கிறபடினாலே பெருசான பிறகு அவங்களுக்கு கெஞ்ச வேண்டியதா இருக்கு, இதை செய்றியா அதை செய்வியா அப்படின்லாம். Please listen to what I say. தயவு செய்து நான் சொல்றது கேளு. But when they are so little and at your command and at your power, you are given the authority and you must exercise your authority. Tell them what to do, command them what to do. ஆனா அவங்க சின்ன வயதா இருக்கும்போது உங்களுடைய கட்டளைக்கு உங்களுடைய ஆணைக்கு கீழ்ப்படியக்கூடிய வயதில் இருக்கும்போதே அவங்க என்ன செய்ய வேண்டும் என்பதை நீங்க தான் சொல்லணும், நீங்க தான் கட்டளையிட வேணும். God has given that authority. அந்த அதிகாரத்தை தேவன் தந்திருக்கிறார். But many people object to that in the modern days. They say, well, no, that such authority can be abused and misused. இந்த காலத்தில் நிறைய பேர் அதை ஆட்சேபிக்கிறாங்க. என்ன சொல்றாங்க, அப்படிப்பட்ட அதிகாரத்தை கொடுத்தா அதை தவறாய் துஷ்பிரயோகம் செய்வார்கள் என்றெல்லாம் சொல்லுகிறார்கள். You know, but all of us are under authority. ஆனா நாம எல்லாருமே அதிகாரத்தின் கீழே இருக்கிறோம். When you go to work, you are under someone else's authority. வேலைக்கு போகும்போது இன்னொருடைய அதிகாரத்தின் கீழே வேலை செய்கிறீர்கள். When you live in a country, you are living under the authority. ஒரு தேசத்துல வாழும்போது அதிகாரத்தின் கீழே வாழ்கிறீர்கள். And in church, you are under some authority. சபைக்கு போனா அங்கேயும் ஒரு அதிகாரத்தின் கீழே இருக்கிறீர்கள். You are always living and operating under some authority or the other. எப்போதுமே
ஏதோ ஒரு அதிகாரத்தின் கீழே இருந்துதான் செயல்படுகிறீர்கள். So to think that authority will be misused, therefore it should not be used, is wrong, because without authority nothing can be run properly. A country or a church or an institution, organization, nothing can be run properly. ஆகவே அதிகாரம் இருந்தாலும் அதை துஷ்பிரயோகம் செய்வார்கள், தவறாய் பயன்படுத்துவார்கள் என்பது தவறு. ஏன்னா சபையானாலும் சரி, தேசமானாலும் சரி, ஒரு ஆபீஸ் ஆனாலும் சரி, எதுவானாலும் சரி, அதிகாரம் இல்லாமல் அதை சரியாய் நிர்வாகம் பண்ண முடியாது. So there are misuses, and just because of that we cannot stop using authority. சில இடங்களிலே அதிகார துஷ்பிரயோகம் இருக்கலாம், அது நிமித்தமாக அதிகாரமே கூடாது என்று சொல்லிவிட முடியாது. But when a parent realizes, when a parent is full of the word of God, ஆனால் பெற்றோர் தேவனுடைய வார்த்தையினால் நிறைந்திருக்கும் போது, we are talking about parents in the church, we are talking about Christian parents. பாருங்க, நாம சபையில் இருக்கிற கிறிஸ்தவ பெற்றோரை பற்றி பேசிட்டு We are இருக்கோம். not talking about parents out there. வெளியே இருக்கிற பெற்றோரை பற்றி அல்ல, We are talking about parents who are full of the word of God. தேவனுடைய வார்த்தையினால் நிறைந்திருக்கிற பெற்றோரை பற்றி That is why பேசிக்கொண்டிருக்கிறோம். Deuteronomy 6:6 says, let these words be in your heart. ஆகவேதான் உபாகமம் 6:6 என்று சொல்கிறது, இந்த வார்த்தைகள் உங்கள் இதயத்தில் இருக்க கடவுது. So we are talking about people who have the word in their hearts. ஆகவே நாம் யாரை பற்றி பேசுறோம்னா, எந்த மக்களுடைய உள்ளத்திலே வார்த்தை இருக்கிறதோ அவர்களை பற்றி Now பேசுகிறோம். when you are full of the word of God, you can't misuse authority, They because have- you are under God's authority. You are doing what God is telling you to do, therefore there will not be a misuse. தேவனுடைய வார்த்தையினால் நீங்கள் நிறைந்திருக்கும் போது நீங்கள் அது துஷ்பிரயோகம் பண்ண முடியாது. ஏன்னா தேவனுடைய அதிகாரத்தின் கீழே இருந்து கொண்டு நீங்கள் தேவன் கொடுத்த அந்த அதிகாரத்தை பயன்படுத்துகிறீர்கள். So that is the safeguard that God has provided. தேவன் கொடுத்திருக்க ஒரு பாதுகாப்பு அதுதான். That is, we are under His authority, we are doing what His word says, we are full of the word, His word is in our hearts, and we are under His word, therefore we will exercise authority properly. அது என்னன்னு சொன்னா, நாம் தேவனுடைய வார்த்தையினால் நிறைந்திருக்கிறோம், தேவனுடைய அதிகாரத்தின் கீழே நாம் இருக்கிறோம். ஆகவே அதற்குட்பட்டு அவர் கொடுத்த அதிகாரத்திலே இந்த அதிகாரத்தை நாம் செலுத்துகிறோம். That's the divine safeguard. அதுதான் தேவன் ஏற்படுத்திய ஒரு பாதுகாப்பு. But let me say this about parental authority. ஆனா பெற்றோருக்கு இருக்க அதிகாரத்தை பற்றி இதை நான் சொல்லட்டும். Bible teaches that parental authority is more extensive than any other authority that is exercised in this whole world. இந்த முழு உலகத்திலே மற்ற எவரும் செயல்படுத்தக்கூடிய அதிகாரத்தை விட பெற்றோருக்கு இருக்கிற அந்த அதிகாரம் தான் மிக பரவலான ஒன்று என்று வேதம் சொல்கிறது. You may say why and how? ஏன், எப்படி அப்படின்னு ஒருவேளை நீங்க கேட்கலாம். How can you say that parental authority is more extensive than any other authority? மற்ற எல்லா அதிகாரங்களை விட பெற்றோருக்கு இருக்கிற அதிகாரம் ரொம்ப பரவலானது சொல்றீங்களே, எப்படி அது? It's because parent is given authority to rule over their child's will. ஏனென்றால் அந்த குழந்தையினுடைய சித்தத்தை ஆளக்கூடிய அந்த அதிகாரமும் பெற்றோருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. Now this is where we come to a very touchy subject. இங்க தான் ரொம்ப கொஞ்சம் ஒரு சர்ச்சைக்குரிய ஒரு விஷயத்துக்கு வரோம் நம்ம. But you have to understand what the Bible teaches. ஆனா வேதம் என்ன போதிக்கிறது என்பதை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். The Bible tells us to command the child and tell the child to follow your leadership and obey you at all times. உங்களுடைய தலைமை கீழ்ப்படிந்து எல்லா நேரத்திலும் நீங்கள் சொல்வதை கேட்டு நடக்க வேண்டும் என்று வேதம் பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது. Parent has the right and the power to administer justice and punishment when there is disobedience. கீழ்ப்படியாமல் இருக்கும்போது அங்கே நீதியை செய்ய, தண்டனை செய்ய பெற்றோருக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. Now, to what extent do we have authority? எந்த அளவுக்கு நமக்கு அந்த அதிகாரம் இருக்கிறது? Listen to this. Turn to Colossians chapter 3. Colossians chapter. கொலோசையர் 3ஆம் அதிகாரத்துக்கு திருப்போம். Colossians chapter 3. கொலோசையர் 3ஆம் அதிகாரம். Let me read to you verse 20. 20ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். Children, obey your parents in all things, for this is well pleasing to the Lord. பிள்ளைகளே, உங்களை பெற்றாருக்கு எல்லா காரியத்திலும் கீழ்ப்படியுங்கள், இது கர்த்தருக்கு பிரியமானது. Now this is talking about children. இது பிள்ளைகளை பற்றி பேசுகிறது. This is not talking about grown up adults. இது வளர்ந்த பெரியவங்களை பற்றி பேசல. This is talking about children. இது பிள்ளைகளை பற்றி பேசுகிறது. Talking about children who are under your care, under your protection, under your provision. பிள்ளைகள் சொல்லும்போது உங்களால் பாதுகாக்கப்பட்டு உங்களுடைய பராமரிப்பின் கீழே இருக்கிற அந்த சின்ன பிள்ளைகளை பற்றி பேசுது. Children, obey your parents in all things, for this is well pleasing to the Lord. பிள்ளைகளே, உங்களை பெற்றாருக்கு எல்லா காரியத்திலும் கீழ்ப்படியுங்கள், இது கர்த்தருக்கு பிரியமானது. You see, so what in essence the word of God is saying is that the word of the parent is law to a child, is like the rule. That's it. When a parent says, there is no appeal beyond it. இந்த வசனத்தினுடைய சாராம்சம் என்ன? பெற்றோருடைய வார்த்தை ஒரு பிள்ளைக்கு ஒரு சட்டம் போல இருக்கிறது.
பெற்றோர் சொன்னா அவ்வளவுதான், அதுக்கு மேல அப்பீலே கிடையாது. When a child disobeys the parents' order, பெற்றோருடைய கட்டளைக்கு பிள்ளை கீழ்ப்படியாமல் போகும்போது, since the parents' word is the law, the child becomes a law breaker. பெற்றோருடைய வாக்கு சட்டமா இருக்கிறபடினாலே அதை கீழ்ப்படியாமல் போகும்போது பிள்ளை அந்த சட்டத்தை மீறுகிறது. And therefore they deserve whatever punishment that they deserve. ஆகவே அந்த மீறுதலுக்கு என்ன தண்டனை அவங்களுக்கு தகுமோ அது கொடுத்தாகணும். And that right also is given to the parent. அந்த உரிமையும் பெற்றோருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. Remember Romans 13, we looked at it a few weeks ago. சில வாரங்களுக்கு முன்பதாக ரோமர் 13 பார்த்தோம் இல்லையா? How the magistrate wields a sword to punish the lawbreaker. சட்டத்தை மீறுகிறவர்களை தண்டிக்க நீதிபதியின் கையிலே பட்டயம் இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. Right? சரியா? Now that Romans 13 is also talking about authority. ரோமர் 13 அதிகாரமும் அதிகாரத்தை பற்றி தான் பேசுகிறது. Not just about a magistrate, not about just an official in a government, but it's talking about authority everywhere. அது வெறும் ஒரு நீதிபதி குறித்தோ அல்லது அரசாங்க அதிகாரி குறித்தோ பேசவில்லை, பொதுவாக எல்லா இடத்திலும் இருக்கிற அதிகாரத்தை பற்றி பேசுகிறது. Just like there is a magistrate to administer justice and punishment in the court, in the city or in the country, there is the parent who is there to administer justice and punishment. ஒரு தேசத்திலே நீதிமன்றத்திலே எப்படி நீதியை செலுத்த நீதிபதி இருக்கிறார், அதே போல வீட்டிலே அந்த நீதியை செலுத்த பெற்றோர் இருக்கிறார்கள். So God holds the parents accountable for their children's care. ஆகவே பிள்ளைகளை பராமரிக்க வேண்டிய பொறுப்பு பெற்றோருடையது என்று தேவன் சொல்லுகிறார். God clearly says, teach your children, let the word be in your heart so that you may teach the children. தேவன் தெளிவான சொல்றார், வார்த்தை உன் இதயத்தில் இருக்கட்டும், ஏன் பிள்ளைகளுக்கு நீ அதை போதிக்க வேண்டும். And then God says in Proverbs chapter 22 verse 6, train up the child in the way that he should go. நீதிமொழிகள் 22:6 தேவன் சொல்லுகிறார், பிள்ளையான நடக்க வேண்டிய வழியிலே நீ அவனை நடத்து. It is not God's suggestion, it is God commanding us. Train up a child, he says. அது தேவன் கொடுக்கிற ஆலோசனை அல்ல, தேவன் இடுகிற கட்டளை, நடக்க வேண்டிய வழியிலே நடத்து என்கிறார். And here the children are told simply to obey the parents. இங்கே பிள்ளைகளுக்கு என்ன சொல்லப்படுது? பெற்றோருக்கு கீழ்ப்படியுங்கள். On the one hand authority is given to the parents, on the other hand children are told to obey. They are the authority, they are the law, their word is the law. ஒரு பக்கத்திலே பெற்றோருக்கு அதிகாரம் கொடுக்கப்படுகிறது, இன்னொரு பக்கத்திலே பெற்றோருடைய வாக்கு சட்டமா இருக்கு அப்படினா அது கீழ்ப்படிய வேண்டும் என்று பிள்ளைகளுக்கு சொல்லப்படுகிறது. Children obey the parents. பிள்ளைகள் பெற்றோருக்கு கீழ்ப்படிய வேண்டும். In all things. எல்லாவற்றிலும். Now a lot of people don't like punishment. நிறைய பேருக்கு தண்டனைனா அதுல விருப்பம் கிடையாது. But when a man goes to prison, for example, நான் உதாரணத்துக்கு எடுத்துப்போம், ஒரு ஆள் ஜெயிலுக்கு போறான்னு வெச்சுங்க. What happens there is it is an indirect punishment that the government is administering on behalf of the parent really. அது என்ன பெற்றோருடைய சார்பிலே மறைமுகமாக அரசாங்கமே அவனை தண்டிக்கிறது. I'll show you in a few minutes some passage of scripture where it really talks about how a parent can bring the child before the authorities if he does not obey. அதாவது ஒரு பிள்ளை கீழ்ப்படியாமல் போகும்போது பெற்றோரே அதிகாரிகளுக்கு முன்னே கொண்டு வர வேண்டும் என்றெல்லாம் வேதம் சொல்லுகிறது. அதெல்லாம் காட்டுறேன் நான் இப்போ. Turn with me to Deuteronomy 21 for a minute. திருப்போம் கொஞ்சம் உபாகமம் 21ஆம் அதிகாரத்துக்கு போவோம். Verse 18. 18. Deuteronomy 21 verse 18. உபாகமம் 21:18. If a man has a stubborn and rebellious son who will not obey the voice of the father or the voice of his mother, and who when they have chastened him will not heed them, தன் தகப்பன் சொல்லையும் தன் தாயின் சொல்லையும் கேளாமலும் அவர்களால் தண்டிக்கப்பட்டும் அவர்களுக்கு கீழ்ப்படியாமல் போகிற அடங்காத துஷ்ட பிள்ளை ஒருவனுக்கு இருந்தால், then his father and his mother shall take hold of him and bring him out to the elders of the city, to the gate of the city, and they shall say to the elders of the city, this son of ours is stubborn and rebellious, and he will not obey our voice. He is a glutton and a drunkard. அவன் தகப்பனும் அவன் தாயும் அவனை பிடித்து அவன் இருக்கும் பட்டணத்தின் மூப்பரிடத்துக்கும் அவ்விடத்தின் வாசலுக்கும் அவனை கொண்டு போய், எங்கள் மகனாகிய இவன் அடங்காத துஷ்டனா இருக்கிறான், எங்கள் சொல்லை கேளான், பெருந்தீனிக்காரனும் குடியனுமா இருக்கிறான் என்று பட்டணத்தின் மூப்பரோடு சொல்வார்களாக. Then all the men of his city shall stone him to death with stones, so he shall put away the evil from among you, and all Israel shall hear and fear. அப்போது அவன் சாகும்படி அந்த பட்டணத்து மனிதர் எல்லாரும் அவன் மேல் கல்லெறிய கடவர்கள். இப்படியே தீமையை உன் நடுவிலிருந்து விலக்கி போட வேண்டும். இஸ்ரவேலர் எல்லாரும் அதை கேட்டு பயப்படுவார்கள். Now you say, well brother, surely this doesn't happen today. நீங்க சொல்லலாம், இன்னைக்கு இந்த மாதிரிலாம் நிச்சயமா நடக்கிறதே இல்லை அப்படின்னு. Well, certainly not. It's happening today. நிச்சயமா இல்லை, நடக்குது இன்னைக்கும்.
You know, it doesn't happen exactly like this, like we are told here, but it's happening in some way. இங்க சொல்லப்பட்டிருக்கிற இதே விதத்தில் நடக்கிறது கிடையாது, ஆனா ஏதோ ஒரு விதத்துல நடக்குது அது. This is what exactly happens when a criminal is taken to the court and punished by the magistrate and he is put to death. ஒரு குற்றவாளியை நீதிமன்றத்துக்கு கொண்டு போய் அங்கே நீதிபதி தண்டனை கொடுத்து அவனுக்கு மரண தண்டனை கொடுக்கறான் இல்லையா, அந்த சமயத்துல நடக்கிறது இதுதான். What happens is that he has been raised up and the parents have tried to control him, but he has gone out of control and become a big fellow. என்ன நடந்துச்சுங்க, பெற்றோர் அவனை வளர்க்கும்போது கட்டுக்கடங்காம இப்ப பெரியவனா வளர்ந்துட்டான் அவன். Now he is not controllable by the parents. இப்போது பெற்றோராலே அடங்கக்கூடிய நிலையில, அடக்கப்படக்கூடிய நிலையில அவன் இல்ல. Do anything. ஒண்ணும் செய்ய முடியல அவங்களால. And he has gone out and committed crimes. போய் நிறைய குற்றங்களை எல்லாம் செஞ்சிட்டான். Even though the parents don't go and hand over the son to the police all the time. பெற்றோர் போய் அந்த மகனை பிடிச்சு போலீஸ்ல கொடுக்கலனாலும் the police catch him sometime or the other. எப்போது போலீசார் பிடிச்சிடுறாங்க அவனை. And they take him and they give him the proper punishment. அவனை கொண்டு போய் கடைசில சரியான தண்டனை கொடுக்கிறார்கள். What is happening is that the punishment is administered to this fellow who has been disobedient all through his life to his parents. Now it has come out to the government's care. என்ன ஆயிருக்குன்னு சொன்னா, இத்தனை நாட்களாக பெற்றோர் பேச்சை கேட்காம வளர்ந்துட்டான், இன்னைக்கு குற்றங்களை செய்து இப்ப அரசாங்கமே அவனை தண்டிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உண்டாகிவிட்டது. They are simply enforcing what the parents should have done, or simply enforcing this punishment upon them, upon this fellow. பெற்றோர் அவனுக்கு என்ன தண்டனை கொடுத்து இருக்கணும், அதை இப்போது இந்த அரசாங்கம் செய்கிறது. So first of all, parent is given the authority to punish. முதலாவது தண்டிக்கக்கூடிய அதிகாரம் பெற்றோருக்கு கொடுக்கப்படுகிறது. And when a parent does not punish, பெற்றோர் தண்டிக்கவில்லையானால் the government comes in and the government punishes on behalf of the parent. Really, அரசாங்கம் வந்து பெற்றோரின் சார்பிலே அந்த ஆளை தண்டிக்கிறது. that is the meaning of this passage here that we just read. இப்போ வாசித்த இந்த பகுதியினுடைய அர்த்தமே அதுதான். You know, the fellow has gone out of the control in his house. வீட்டிலே கட்டுக்கடங்காம அவன் போயிட்டான். And now the government comes in and reinforces this punishment from on behalf of the parents. இப்போது அரசாங்கம் பெற்றோரின் சார்பிலே அந்த தண்டனையை அவனுக்கு வழங்குகிறது. So I would say to you that every death punishment or imprisonment or every criminal that is punished really by the government for his disobedience to parents indirectly in some way. ஆகவே நான் என்ன சொல்ல வருகிறேன், ஒவ்வொரு குற்றத்துக்கு கொடுக்கிற ஒவ்வொரு தண்டனையும், மரண தண்டனை உட்பட எல்லாமே பெற்றோர் தண்டிக்கிறார்களே அதனுடைய மறைமுக தண்டனை என்று தான் நான் சொல்லுவேன். So Bible talks about punishment. ஆக வேதம் தண்டனை குறித்து பேசுகிறது. That is why the Bible talks about the rod. ஆகவே தான் கோலை குறித்து வேதம் பேசுகிறது. The rod and reproof it talks about. பிரம்பும் கடிந்து கொள்ளுதலும் என்று சொல்லுகிறது. And the Bible gives the authority to the parent when they are very young to punish them and to keep them in line. சின்ன பிள்ளைகளா இருக்கும்போதே கண்டித்து தண்டித்து அவளை சரியாய் வளர்க்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. Now why is God so serious about the children? ஏன் பிள்ளைகள் விஷயத்துல ஆண்டவர் இவ்வளவு சீரியஸா இருக்காரு? Why is God saying, well, if he doesn't obey, then punish him? ஏன் தேவன் அவன் கீழ்ப்படியலன்னா அவனை தண்டித்து விடுன்னு சொல்றாரு? Why is that such a serious matter? ஏன் அது அவ்வளவு சீரியஸான ஒரு விவகாரம்? Turn with me to Ephesians chapter 6. திரும்ப எபேசியர் 6ஆம் அதிகாரத்துக்கு. Children, obey your parents in the Lord, for this is right. பிள்ளைகளே, உங்கள் எல்லா விஷயத்திலும் உங்கள் பெற்றோரை கீழ்ப்படியுங்கள், இது நியாயம். Honor your father and mother, which is the first commandment with promise that it may be well with you, that you may live long on the earth. உனக்கு நன்மை உண்டாயிருப்பதற்கும் பூமியிலே உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும் உன் தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்பதே வாக்குத்தத்தம் உள்ள முதலாம் கற்பனையாக இருக்கிறது. Now, why God is serious about this is because God wants the child to be blessed and that everything will go well with him. ஏன் குழந்தை விஷயத்துல தேவன் சீரியஸா இருக்காருன்னு சொன்னா, அந்த பிள்ளை ஆசீர்வதிக்கப்பட்டு அவனுடைய வாழ்க்கையில எல்லாமே நன்றா இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். So when you are correcting a child, when you are exercising your authority over a child, when you are punishing a child, when you are leading the child and training the child in the right way, you are invoking the very blessings of God upon his life. ஆகவே ஒரு பிள்ளையை திருத்தும்போது, தண்டிக்கும்போது, நடக்க வேண்டிய விதத்தில் நீங்கள் அவனை நடத்தி செல்லும்போது நீங்கள் தேவனுடைய ஆசீர்வாதங்களை அவனுடைய வாழ்க்கையிலே கொண்டு வருகிறீர்கள். And when you don't do it, ஆனா அப்படி செய்யாமல் போகும்போது what happens is you allow him to continue in his own ways and live without the blessings of God in his life. என்ன நடக்குதுன்னு சொன்னா, அவனுடைய இஷ்டத்துக்கு நீங்கள் அவனை விட்டு விடுகிறீர்கள். அதன் விளைவாக
தேவனுடைய ஆசீர்வாதங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே வர முடியாமல் போய் விடுகிறது. Now this is the reason God says put the word in your heart first, இதுக்காக தான் தேவன் சொல்றார், முதலாவது உன்னுடைய இதயத்திலே வார்த்தையை வை, so that you may teach the children. அப்பதான் நீ பிள்ளைகளுக்கு போதிக்க This முடியும். is very serious business, ரொம்ப சீரியஸான விவகாரம் because இது. God wants your children to be well off. ஏன்னா உன்னுடைய பிள்ளைகள் நன்றாக இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். God wants your children to prosper. உன்னுடைய பிள்ளைகள் செழிக்க வேண்டும் என்று தேவன் God விரும்புகிறார். wants everything to go well with your children. பிள்ளையிடத்திலே எல்லாமே நன்றாக இருக்க வேண்டும் என்று தேவன் If you விரும்புகிறார். read the book of Deuteronomy and chapter 5 and 6 and so on, உபாகமம் 5, 6 போன்ற அதிகாரங்களை எல்லாம் வாசித்தால், if you just go home today and just read those நீ chapters, போய் வீட்டுக்கு போய் வாசித்து பாருங்க 5ஆம் அதிகாரத்துல இருந்து, you know, it will so many times repeatedly again and again talk about how that you must honor God's word and do what it says so that it may go well with you and your children. திரும்ப 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 நாம என்ன வாசிக்கிறோம் அந்த அதிகாரங்கள் எல்லாம், நீயும் உன் பிள்ளைகளும் பிள்ளைகளின் பிள்ளைகளும் நன்றா இருக்கும்படிக்கு இப்படி எல்லாம் செய் என்று சொல்லுகிறது. God is telling men and women, do what God's word says, get into the word and do what it says. You do it first so that you'll be a teacher to your children, so that your children also will do it and they'll walk in blessings. தேவன் ஏன் திரும்ப திரும்ப வார்த்தையை நீ வைத்து வார்த்தையின்படி நீ நட என்று சொல்கிறான்னு சொன்னா, அப்போதான் உடைய பிள்ளைகளும் அதை கற்று அதன்படி செய்வார்கள், அவருடைய வாழ்க்கையும் ஆசீர்வாதமாக இருக்கும் என்கிறார். So God wants the word in the families. ஆகவே குடும்பங்களிலே தம்முடைய வார்த்தை இருக்க வேண்டும் என்று தேவன் God விரும்புகிறார். wants the word of God to have number one place in the families. தேவனுடைய வார்த்தைக்கு குடும்பங்களிலே முதல் இடம் இருக்க வேண்டும் என்று தேவன் God விரும்புகிறார். is so much interested in us and in our children. தேவன் நம்மிலும் நம்முடைய பிள்ளைகளிலும் அந்த அளவுக்கு ஆர்வம் காட்டுகிறார். Turn with me to Deuteronomy chapter 5 for a minute. திரும்ப கொஞ்சம் உபாகமம் 5ஆம் அதிகாரத்துக்கு. Deuteronomy chapter 5. உபாகமம் 5ஆம் அதிகாரம் Verse 16. 16ஆம் வசனம். Honor your father and mother as the Lord your God has commanded you, that your days may be long, that it may be well with you in the land which the Lord your God is giving you. உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கிற தேசத்திலே உன் நாட்கள் நீடித்திருப்பதற்கும் நீ நன்றாய் இருப்பதற்கும் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கட்டளையிட்டபடியே உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக. Now read verse 29. 29 வாசிப்போம். He says, oh, that they had such a heart in them that they would fear me and always keep all my commandments, that it might be well with them and with their children forever. அவர்களும் அவர் பிள்ளைகளும் என்றென்றைக்கும் நன்றாக இருக்கும்படி அவள் என்னாலும் எனக்கு பயந்து என் கற்பனைகள் எல்லாம் கைக்கொள்வதற்கேற்ற இருதயம் அவளுக்கு இருந்தால் நலமாயிருக்கும். How, you know, this is just a sample that I'm reading. பாருங்க, ஒரு சாம்பிளா அதை வாசிக்கிறேன் வசனங்களை. But it repeats again and again and again. ஆனா திரும்ப 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 அப்படியே வருது பாருங்க. Read chapter 6 verse 1. 6:1 வாசிப்போம். This is the commandment which, and these are the statutes and judgments which the Lord your God has commanded to teach you, that you may observe them in the land which you are crossing over to possess. நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் நீயும் உன் குமாரனும் உன் குமாரத்தியும் நான் உனக்கு விதிக்கிற அவருடைய எல்லா கற்பனைகளையும் கட்டளைகளையும் கைக்கொள்கிறனாலே உன் வாழ்நாட்கள் நீடித்திருக்கும்படி இவைகளை கைக்கொள். That you may fear the Lord your God, to keep all his statutes and his commandments which I command you, you and your son and your grandson all the days of your life, that your days may be prolonged. நீங்க சுதந்திரிக்க போகிற தேசத்திலே கைக்கொள்வதற்காக உங்களுக்கு போதிக்க வேண்டும் என்று உங்கள் தேவனாகிய கர்த்தர் கற்பித்த கற்பனைகளும் கட்டளைகளும் நியாயங்களும் இவைகளே. Now only then we read verse 6 and 7 and so on, where it says, you know, put the word in your heart so that you'll teach them to your children when you walk, sit and talk and lay down and so on. அதன் பிறகுதான் 6ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம் இல்லையா, வார்த்தையை உன் இதயத்தில் வை, பிறகு உட்கார்கிற போது நடக்கிற போது எழுந்திருக்கிற போதெல்லாம் இதை குறித்து உன் பிள்ளைகளோடு பேசு என்று சொல்லுகிறார். These are just samples that I read you, but if you read Deuteronomy again and again it comes like that. ஆனா சாம்பிளா தான் இதெல்லாம் வாசித்தேன், ஆனா உபாகமத்திலே திரும்ப திரும்ப இதெல்லாம் வருகிறது. So think about how good God is. ஆகவே தேவன் எவ்வளவு நல்லவர் என்பதை யோசித்து பாருங்கள். Sometimes I've seen parents who say, well, what can I do? I'm just going to take care of myself. I'm going to do what is best and just live my life out. சில சமயத்துல சில பெற்றோரை பார்த்து என்ன சொல்றாங்க, முடிஞ்ச அளவுக்கு நல்லா பார்த்துட்டு வாழ்க்கையை நல்லா வாழ வைக்க போறேன், நானும் நல்லா இருப்பேன்றாங்க. But God says, no, it's not enough that you live well, but I want your son and your grandson and your grandson's son to live well. ஆனா தேவன் என்ன சொல்கிறார், நீ மட்டும் நல்லா இருந்தா போதாது, நீ உன்னுடைய பிள்ளை பேரப்பிள்ளை
அப்புறம் கொள்ளு பேரங்க அவங்களும் நல்லா இருக்கணும். God is thinking about your descendants. உங்களுடைய சந்ததி குறித்து தேவன் யோசித்து Are you பார்க்கிறார். happy about it? அத பத்தி உங்களுக்கு சந்தோஷமா? God is thinking about your children. உங்களுடைய பிள்ளைகளை பற்றி தேவன் எண்ணி பார்க்கிறார். God says, I want your children to be well. தேவன் சொல்றார் உங்களுடைய பிள்ளைகள் நல்லா இருக்கணும் நான் விரும்புறேன். So that is why I don't believe in just going and begging God, oh God, please help my child to be well. ஆகவே தான் கர்த்தர்கிட்ட போய் ஆண்டவரே தயவுசெய்து என் பிள்ளை நல்லா இருக்கும்படி ஆசீர்வதின்னு கெஞ்சிறதுல அர்த்தமே இல்ல. God wants him to be well. அவன் நல்லா இருக்கணும் தான் கர்த்தர் God wants விரும்புறார். my children to be well. என் பிள்ளைகள் நல்லா இருக்கணும் கர்த்தர் விரும்புகிறார். In fact, he wants him to be well more than I want him to be well. இன்னும் சொல்ல போனா அவன் நல்லா இருக்கணும் நான் விரும்புவதை விட கர்த்தர் அதிகம் விரும்புகிறார். I got to understand that. அத நான் விளங்கிக்கணும். So how will he be well? How will he be ஆகவே well? அவன் எப்படி நல்லா இருப்பான்? I got to start the process. அந்த வேலையை ஆரம்பிக்க வேண்டியது நான் தான். I've got to put the word in my heart. என்னுடைய உள்ளத்திலே வார்த்தையை நான் தான் வைக்கணும். And I've got to start very early teaching the word to him. ஆரம்பத்திலே சின்ன வயசுல இருந்தே அவனுக்கு அந்த வார்த்தைகளை கற்றுக் கொடுக்க ஆரம்பிக்கணும். I've got to show him what the Bible is all about. வேதம்னா என்ன அத நான் தான் கற்றுக் I've got to கொடுக்கணும். read it to him. அத அவனுக்கு வாசிக்கணும். I've got to explain to him. அதை அவனுக்கு விளக்கி I've சொல்லணும். got to teach it to him. அதை அவனுக்கு போதிக்கணும். If your son or daughter comes to you and asks something to you about from the Bible, will you be able to tell him something? உங்க மகனோ மகளோ உங்ககிட்ட வந்து பைபிள்ல இருந்து ஏதாவது உங்ககிட்ட கேட்டாங்கன்னா உங்களால விளக்கி சொல்ல Do முடியுமா? you discuss the Bible with your children? பிள்ளைகளோட வேதத்தை வந்து நீங்க பேசுறீங்களா விளக்கி சொல்றீங்களா? Do you discuss various issues from their life and their concerns in terms of what the Bible says? அவருடைய வாழ்க்கையோடு சம்பந்தப்பட்ட காரியங்களை வேதம் சொல்லுகிற அந்த கருத்தோடு வைத்து நீங்க அவங்களோட டிஸ்கஸ் பண்றீங்களா? Is your dining table and is your bedtime and getting together a time of talking about certain issues in light of what the Bible says? நீங்கள் சாப்பிடுகிற நேரம் தூங்க போகிற நேரம் இந்த நேரத்துல எல்லாம் பல்வேறு காரியங்களை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது என்று அதன் அடிப்படையிலே பேசிக் கொள்கிறீர்களா? Don't stand up and preach before your children. எழுந்து பிள்ளைகள் முன்னாடி பிரசங்கம் பண்ணிட்டு இருக்காதீங்க. They don't want to hear preaching. பிரசங்கத்தை கேட்க விரும்ப மாட்டாங்க. They want you to be very real. Tell them what the Bible says. ரொம்ப யதார்த்தமா வேதம் என்ன சொல்லுதோ அதை நீங்க சொல்லணும். அப்படிதான் அவங்க விரும்புறாங்க. That's why it says, do it when you walk, when you sit, when you lay down. ஆவேதான் என்ன சொல்லுகிறது? உட்காருகிற போது, நடக்கிற போது, படுத்துக் கொள்ளுகிற போது, எழுந்திருக்கிற போது. It doesn't say when you go to church. கோயிலுக்கு போகும்போது doesn't say in Sunday school. அல்ல சண்டே ஸ்கூல்லன்னு சொல்லல. It says when you walk, when you sit, when you lay down. நடக்கிற போது, உட்காருகிற போது, படுத்துக் கொள்ளுகிற போது, எழுந்திருக்கிற போது. Just as a matter of fact, just talk with him about the word of God. அதாவது ரொம்ப யதார்த்தமா இந்த விதங்கள் எல்லாம் தேவனுடைய வார்த்தையை அவனோடு கூட பேசணும். How many things, how many matters of concern he brings to you every day? எத்தனை அவன் சம்பந்தப்பட்ட எத்தனை விஷயங்களும் ஒவ்வொரு நாளும் உங்ககிட்ட கொண்டு வர்றான். Have you ever heard a child come back from school and say, to the father, somebody, I saw a boy copying in the exams today. பையன் ஸ்கூல்ல இருந்து வந்து சொல்லுவான் அப்பா கிட்ட, இன்னைக்கு பரீட்சையில ஒரு பையன் காப்பி அடிக்கிறத நான் பார்த்தேன்னு. That's a good opportunity to talk about something. இத பத்தி பேச ஒரு நல்ல வாய்ப்பு அது உங்களுக்கு. Sometimes he comes and says such and such a boy used bad words. சில சமயத்துல வந்து சொல்லுவான் அந்த பையன் கெட்ட வார்த்தையை பயன்படுத்தினான். Or some teacher used bad words. அது டீச்சர் அப்படி பேசிட்டாங்கன்னு சொல்லுவான். Sometimes it so happens. சில சமயத்துல நடக்குது அதெல்லாம். Some teacher did this or that. டீச்சர் எப்படி பண்ணிட்டாங்க அப்படினு. You have to explain certain things. சில காரியங்களை நீங்க விளக்கி சொல்லணும் பாருங்க. When the issue arises, you got to begin to talk. அந்த பிரச்சனையை எழுப்பும்போது நீங்க அத பத்தி பேச வேண்டும். Because that is when he needs to he wants an explanation from the word of God. What does God think? What does God say? ஏன்னா அந்த சமயத்துல தான் வார்த்தையிலிருந்து தேவன் அத பத்தி என்ன யோசிக்கிறார் சொல்லுகிறார் அத பத்தி விளக்கம் அவனுக்கு தரப்பட வேண்டும். Sometimes they attend some scripture lessons in the school and they have some questions about that. சில சமயத்துல ஸ்கூல்ல வந்து ஸ்கிரிப்சர் கிளாஸ் போவாங்க. அதுல இருந்து சில கேள்விகள் அவங்களுக்கு வரும். அங்க யாராவது போட்டு ஒருத்தர் குழப்பி விட்டுறாரு. So he comes with a question. அவன் அங்க வரும்போதே கேள்வியோட வரான் அவன். So that's a good opportunity. அது ஒரு நல்ல வாய்ப்பு. Every time he faces a problem, it's a wonderful opportunity to take him to the word of God and explain to him from God's word what it is all about. ஒவ்வொரு முறையும் ஒரு பிரச்சனையோடு வரும்போது அதை வைத்து தேவனுடைய வார்த்தையிலிருந்து அவனோடு கூட பேசுவதற்கு அது ஒரு நல்ல வாய்ப்பு உங்களுக்கு. But the problem is, for that the father has to be full of the word. ஆனா இது என்னன்னா அதுக்கு முதல்ல அப்பா வார்த்தையினால் நிறைஞ்சிருக்கணும். ஆனா அப்பாங்க என்ன சொல்றாங்க, எங்க வீட்ல அம்மா தாங்க அத்தாரிட்டி. They say my mother, my wife knows the Bible. என் மனைவிக்கு பைபிள் நல்லா தெரியும். Or they say my mother knows the Bible. அல்லது எங்க அம்மாக்கு நல்லா தெரியும் பைபிள். What about you? உங்களை பத்தி என்ன? Is the blessing going to stop
with you, or is it going to continue to the next generation? ஆசீர்வாதம் உங்களோட நிக்க போதா இல்ல அடுத்த தலைமுறைக்கும் போகணுமா? God is interested in your children and your children's children being blessed. தேவன் உங்களுடைய பிள்ளைகள் பிள்ளைகளின் பிள்ளைகள் எல்லாரும் ஆசீர்வதிக்கப்படணும்னு விரும்புகிறார். God says that it may be well with you, that you may live long on this earth. தேவன் சொல்றார் நீ இந்த பூமியிலே நீடித்து வாழ்வதற்கு, நீ நன்றாய் இருப்பதற்கு, be well with you and live longer. நீ நன்றாய் இருப்பதற்கும் நீடித்து வாழ்வதற்கும். Amen. ஆமென். Everybody say to be well with you. நீ நன்றாய் இருப்பதற்கும். What does it mean to be well with you? நன்றாய் இருப்பதுனா என்ன? In spirit, in soul, in body, in the work of your hands, in your profession, in your studies, in everything, to be well with you. ஆவியிலே, ஆத்துமாவிலே, சரீரத்திலே, தொழிலிலே, படிப்பிலே எல்லாவற்றிலும் நீங்கள் நன்றாய் இருப்பதற்கு. When you get them married, to be well with them in that married life. திருமணம் ஆகும்போது திருமண வாழ்க்கையிலே நன்றாய் இருக்க. They're not just going to be well all of a sudden. They're going to be well because you've been putting the word inside of them. திடீர்னு அவங்க அப்படியே நல்லா இருக்க போறது கிடையாது. தொடர்ந்து வார்த்தை நீங்க உள்ள போட்டுட்டே இருக்கிறனால தான் நன்றா இருக்க போகிறார்கள். So God says so that it may be well with them and they may live long. ஆகவே தேவன் என்ன சொல்றார்? அவர்கள் நன்றா இருப்பதற்கும் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும் அப்படின்றாரு. So disciplining and training a child is so important because that only leads the child to a blessing. ஆகவே இந்த ஒழுக்கமும் பிள்ளைக்கு பயிற்சி கொடுக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். அதுதான் ஆசீர்வாதத்துக்குள்ளே அவனை கொண்டு போகிறது. The child when he grows up will walk in the fullness of God's blessing. பிள்ளை வளரும்போது பிறகு அவன் தேவனுடைய ஆசீர்வாதங்களின் நிறைவிலே அவன் வாழ்வான். It's not just that he won't smoke or he won't drink and this and that. It's much more than that. He will walk in the fullness of God's blessings for his life. சிகரெட் பிடிக்க மாட்டான், அதை குடிக்க மாட்டான், இதை செய்ய மாட்டான், அதை செய்ய மாட்டான்னு கிடையாது. அதற்கு மேலாக தேவனுடைய நிறைவான ஆசீர்வாதங்களிலே அவன் வாழ ஆரம்பிப்பான். In every area of his life. அவனுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியிலும். That is why God is concerned about child rearing. ஆகவே தான் பிள்ளைகளை வளர்ப்பது குறித்து தேவன் அவ்வளவு அக்கறையா இருக்கிறார். That's why God says you begin to put the word and you begin to train the child. ஆகவே தான் தேவன் சொல்ல முதல்ல வார்த்தையை நீங்க உங்களுக்குள்ள போட்டு பிறகு பிள்ளையை வளர்க்க ஆரம்பியுங்கள். So that it may be well with them, so that they may live long. அப்போதான் அவர்கள் நன்றாய் இருப்பார்கள், வாழ்நாளும் நீடித்திருக்கும். Turn with me to Proverbs 3. திருப்போம் நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம். Everybody says so that it may be well with them. எல்லாம் சொல்லுங்க அவர்கள் நன்றாய் இருப்பதற்கு, so that they may live long. அவர்கள் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கு. Never forget that. அதை மறக்கவே கூடாது. You need to discipline and train your child so that it may be well with them and that they may live long. அவர்கள் நன்றாய் இருக்கும்படிக்கும் நீடித்து வாழ்வதற்கும் தேவனுடைய வார்த்தையை கொடுத்து அவளை நடத்தி செல்ல வேண்டும். Chapter 3 verse 1 onwards. 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில். A wonderful chapter. அருமையான ஒரு அதிகாரம் இது. Listen to this. கவனிங்க இதை. My son, do not forget my law, but let your heart keep my command. என் மகனே, என் போதகத்தை மறவாதே, உன் இருதயத்தின் கட்டளைகளை காக்க கடவது. Now Solomon is writing what his father has told him. சாலமோன் அவருடைய தகப்பன் அவனுக்கு என்ன சொன்னானோ அதை இங்க எழுதுகிறான். You know, he says David has told him, my son, don't forget my law. தாவீது என்ன சொல்லிருக்கான் பாருங்க, என் மகனே என் போதகத்தை மறவாதே. What is his law? அவனுடைய போதகம் என்ன? You read the Psalms, you will find what David is talking about. சங்கீத புத்தகத்தை வாசித்து பாருங்க, தாவீது என்ன பேசுறான்னு உங்களுக்கு தெரியும். You read Psalm 119, he talks about the law of God, the word of God. 119ஆம் சங்கீதத்தை வாசித்தால் தேவனுடைய வார்த்தையை, தேவனுடைய பிரமாணம் என்று அவன் பேசுகிறான். You know, in Psalm 1, when the beginning of the psalm, the first psalm itself, முதலாம் சங்கீதத்திலே ஆரம்பத்திலேயே blessed is the man who meditates in the word of the Lord, the law of the Lord day and night. கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அதை தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று தான் ஆரம்பிக்கிறான். So he talks about the law of God or the commandments of God from the beginning. ஆகவே ஆரம்பத்திலிருந்தே தேவனுடைய பிரமாணம், தேவனுடைய கட்டளைகள் இப்படி தான் பேசுறான். In the first psalm itself, the key thing in the psalms is blessing. முதலாவது சங்கீதத்திலே பார்க்கிறோம் திறவுகோலே அங்கே ஆசீர்வாதம். The very first word in Psalms is blessed. ஆங்கிலத்திலே அந்த சங்கீதம் தொடங்கும் போதே பாக்கியவான் என்ற வார்த்தையில தான் தொடங்குகிறது. Blessed. பாக்கியவான். Blessed. பாக்கியவான். It is about blessing, how to walk in blessing. ஆசீர்வாதத்திலே பாக்கியவானாய் வாழ்வது எப்படி, அதை பற்றி பேசுகிறது. Who can be more of an expert in blessing than this man who's been a shepherd boy who's become a king? ஒரு ஆடு மேய்ப்பனாய் இருந்து ராஜாவான அந்த பாக்கியசாலியை விட பாக்கியத்தை பற்றி யார் இன்னும் நல்லா பேச முடியும்? Now read in the Bible about how David died in his old age. தன்னுடைய முதிர் வயதிலே தாவீது எப்படி மரித்தான் என்பதை குறித்து வேதத்தில் வாசித்து பாருங்கள். He's a grand old man full of dignity and riches and all honor, the Bible says. மிகவும் முதிர் வயதிலே
மிகுந்த ஐஸ்வர்யங்களோடு மரியாதையோடு கண்ணியத்தோடு கூட வாழ்ந்து மரித்தான். That's the way David was. தாவீது அப்படிதான் இருந்தான். That's his blessing. அதான் அவனுடைய ஆசீர்வாதம். Lot of dignity, honor and riches. மிகுந்த மரியாதை, கண்ணியம், ஐஸ்வர்யம். Now he's telling his son, இப்போதான் மகனுக்கு சொல்றான் அவன், that's the law I followed, you follow the law. இந்த பிரமாணத்தை நான் பின்பற்றேன், நீ அதையும் பின்பற்று. Let your heart keep my commands. உன் இதயம் என் கட்டளைகளை காக்க கடவது. Why? ஏன்? Look at this. கவனிங்க. For length of days and long life and peace they will add to you. அவைகள் உனக்கு நீடித்த நாட்களையும் தீர்க்காயுசையும் சமாதானத்தையும் பெருக பண்ணும். See, this is why God is interested in child rearing. பாருங்க, இதற்காக தான் பிள்ளைகளை வளர்ப்பதிலே தேவன் அவ்வளவு அக்கறை காட்டுகிறார். He says length of days, long life, peace. நீடித்த நாட்கள், தீர்க்காயுசு, சமாதானம். Now listen to verse 3. Let not mercy and truth forsake you. Bind them around your neck. Write them on the tablet of your heart. கிருபையும் சத்தியம் உன்னை விட்டு விலகாதிருப்பதாக நீ அவைகளை உன் கழுத்திலே பூண்டு அவைகளை உன் இதயமாகிய பலகையில் எழுதிக்கொள். And so find favor and high esteem in the sight of God and man. அதனால் தேவனுடைய பார்வையிலும் மனுஷனுடைய பார்வையிலும் தயையும் நற்புத்தியும் பெறுவாய். What does this mean in verse 3? மூணாம் வசனத்துடைய அர்த்தம் என்ன? Let not mercy and truth forsake you. கிருபையும் சத்தியம் உன்னை விட்டு விலகாதிருப்பதாக. Bind them around your neck. அவைகளை உன் கழுத்திலே கட்டிக்கொள். Doesn't mean just to tie it around a rope and hang it there. அது ஒரு கயிறு போட்டு கழுத்துல மாட்டிக்கன்னு சொல்லல. No. கிடையாது. Just like you have a dog on a leash. எப்படி ஒரு நாய்க்கு கயிறை போட்டு கட்டி இருப்பாங்களோ, so that it doesn't go away from you. அதாவது அது உங்களை விட்டு தூர போய்டாதபடிக்கு. Bind the word around your neck. That means let the word not go far from you. So be full of the word. Be very conscious of the word all the time. அதாவது வார்த்தையை கட்டிக்கொள் என்கிறார். அதாவது வார்த்தையை விட்டு வெகு தூரம் போய்விட இடம் கொடுக்க வேண்டாம். அதாவது எப்போதுமே வார்த்தை குறித்த உணர்வு உனக்கு இருக்கட்டும் என்கிறார். Bind the word around your neck. கழுத்தை சுற்றி வார்த்தையை கட்டிக்கொள். That means let not the word be far from you. என்ன அர்த்தம்? இந்த வார்த்தை உங்களை விட்டு தூர போய்விட வேண்டாம். Let it always be in your heart. அது எப்போதும் உங்கள் இதயத்திலே இருக்கட்டும். Write them on the tablet of your heart. அதை உன் இதயமாகிய பலகையில் எழுதிக்கொள். And why? ஏன்? Every time he says why. Every time he tells us why. ஒவ்வொரு முறை ஏன் என்று அவரே சொல்லுகிறார். First verse he says keep my commandments. He says why? Because length of days, long life and peace. முதலாவது போதகத்தை மறவாதே கட்டளைகளை காத்துக்கொள் என்றார். ஏன்? அதில் நீடித்த நாட்களை தரும், தீர்க்காயுசை தரும், சமாதானத்தை பெருக பண்ணும். Then in verse 3 he says don't let the word go far from you, write them in your heart, keep them very near you, be full of it all the time. மூன்றாம் வசனத்தில் என்ன சொல்கிறார்? அது உன்னை விட்டு விலகாதிருப்பதாக கழுத்திலே பூண்டுக்கொள், இதயமாகிய பலகையிலே அதை எழுதிக்கொள் அப்படின்றார். Why? ஏன்? He says so find favor and high esteem in the sight of God and man. அதனால் தேவனுடைய பார்வையிலும் மனுஷனுடைய பார்வையிலும் தயையும் நற்புத்தியும் பெறுவாய். So that wherever you go things will work out for you, he says. அப்போதான் நீ எங்க போனாலும் எல்லாம் உனக்கு சாதகமாய் முடியும் என்று சொல்கிறார். But then listen to the rest of it. Trust in the Lord with all your heart. Lean not to your own understanding. உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இதயத்தோடு கர்த்தரில் நம்பிக்கையாய் இருந்து. In all your ways acknowledge him. He shall direct your paths. உன் வழியில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவைப்படுத்துவார். These are the words he is telling his son. இந்த வார்த்தைகளை தன் மகனுக்கு அவன் சொல்லுகிறான். So don't just live by your understanding. Trust in the Lord. உன்னுடைய சுய புத்தியை வச்சு நீ வாழ வேண்டாம், கர்த்தரை நம்பு. Do what the word says. வார்த்தை சொல்வதை செய். He will direct your paths. அவர் உன் வழிகளை Don't செவை be பண்ணுவார். wise in your own eyes. Fear the Lord and depart from evil. நீ உன்னை ஞானி என்று எண்ணாதே, கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகு. Then now he again says why. மறுபடியும் ஏன் காரணத்தை It's a சொல்றார். very interesting chapter. ரொம்ப சுவாரஸ்யமான அதிகாரம். Why? ஏன்? This is the point. It will be health to your flesh and strength to your bones. அது உன் நாபிக்கு ஆரோக்கியமும் உன் எலும்புகளுக்கு ஊனமாகும். How do you like that? எப்படி இருக்கு பாருங்க. First he says you'll have length of days, long life and peace. முதல் சொல்றாரு நீடித்த நாட்கள், தீர்க்காயுசு, சமாதானம் இருக்கும்னு. Then it says favor in the eyes of God and man. பிறகு தேவனுடைய பார்வையிலும் மனுஷனுடைய பார்வையிலும் தயவு கிடைக்கின்றாரு. And high esteem. மிகுந்த மரியாதை கிடைக்கின்றாரு. If you just follow the word. அந்த If you follow the வார்த்தையை word. பின்பற்றி நடக்கும்போது. And then he says பிறகு சொல்லுகிறார், if you don't trust in your understanding but put your trust in God and his சுயபுத்தியின் word, மேல் சாயாமல் கர்த்தரையும் அவருடைய வார்த்தையை நம்பும்போது then it will be health to your flesh and strength to your bones. அது உன் நாவிக்கு ஆரோக்கியம், சரீரத்துக்கு ஆரோக்கியம், எலும்புகளுக்கு பலனுமாய் இருக்கும் என்கிறார். You'll be well in your body also. உன்னுடைய சரீரமும் உங்களுக்கு நல்லா இருக்கும்ன்றார். Is that interesting? சுவாரஸ்யமா இருக்கு. Then he says பிறகு சொல்ல honor the Lord with your possessions. உன் பொருளாலும்
கர்த்தரை கனம் பண்ணு. and with the first fruits of all your increase. உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதற் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு. We thought this is a verse that we repeat when we give tithes and offerings. நாம என்ன வச்சுக்கிறோம், காணிக்கை தசமம் கொடுக்கும்போது இந்த வசனத்தை அறிக்கை செய்யணும், This அவ்வளவுதான். is actually what David told his son Solomon. இது தாவீது தன் மகனாகி சாலமோனுக்கு சொன்ன ஒரு அறிவுரை. What did he say? என்ன சொல்றான்? With all your possessions honor the Lord. உன் எல்லா பொருளாலும் கர்த்தரை கனம் பண்ணு. With the first fruits of all your increase honor the Lord. உன் எல்லா விளைவின் முதற் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு. Very interesting. Then he says, why? ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு பாருங்க. அதெல்லாம் சொல்லிட்டு ஏனோ சொல்றான். So your barns will be filled with plenty and your vats will overflow with new wine. அப்பொழுது உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும், உன் ஆலையில் திராட்சை ரசம் புரண்டு ஓடும். He's teaching his son how to be very prosperous. ரொம்ப செழிப்பா வாழ்வது எப்படின்னு மகனுக்கு கற்றுக் கொடுக்கறான் பாருங்க. He's telling his son, be a giver. மகனுக்கு சொல்றான், நீ கொடுக்கிறவனா இரு. Every time you find increase, give. ஒவ்வொரு முறையும் உனக்கு பெருக்கு உண்டாகும் போது நீ கொடு. Now this is a great lesson on how to raise your children. பிள்ளைகளை வளர்ப்பது எப்படின்னு ஒரு பெரிய பாடம் இது. It seems to me that we are the ones to teach our children how to give. பார்க்கும்போது என்ன தெரியுதுன்னா, எப்படி கொடுப்பதுன்னு நம்ம பிள்ளைங்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டியது நாம தான். It is because in many homes they have not taught the children what giving is all about. They think that giving is something that has to do with these preachers in the church asking for money. இது கொடுப்பது எப்படின்னு சொல்லிட்டு பல குடும்பங்களை பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்காதனால தான் என்ன நினைக்கிறாங்க, வீட்டில் இந்த கொடுக்கிறது வரும் பசங்க என்ன நினைக்கிறாங்க, பசங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த கோயிலுக்கு போனா பிரசங்கியார் காசு கேட்கிறாரு, அவர் பண்றதும் தப்பு தான், தப்புன்னு சொல்லல, வீட்லையும் சொல்லி தரதில்லை, இவருக்கும் ஒன்றும் விளங்கல, பிரசங்கியா இருக்கும், அவரும் காசு கேட்டுட்டே தான் இருக்காரு. அவர் வீட்டில் சொல்லி தந்தா கோயிலில் காசு கேட்கவும் வேண்டியதில்லை. எல்லாம் where everything went wrong is in the house. எல்லாம் எங்க தப்பா போச்சுன்னா வீட்டில். If you teach your child to honor the Lord with your possession, உன் எல்லா பொருளாலும் கர்த்தரை கனம் பண்ணுன்னு வீட்டில் பிள்ளைக்கு சொல்லி கொடுத்திருந்தா, then the child will look at the giving of tithes and offerings as a very important matter all through his life. பிறகு அந்த பிள்ளை தன்னுடைய வாழ்நாள் எல்லாம் காணிக்கை தசமம் கொடுப்பது மிக மிக முக்கியமான ஒரு காரியம் என்று தான் எண்ணி கொடுக்கும். He will delight in it. கொடுக்கும் போதே சந்தோஷத்தோடு கொடுப்பான். He will never think of it in a wrong way. He will never have the wrong concepts. ஒரு காலம் அது குறித்து ஒரு தவறான எண்ணம், தவறான ஒரு கருத்து அங்க உண்டாகாது. You know, many times I've seen children raised in Christian homes bad mouth tithes and offerings. பல சமயத்தில் பாருங்க, கிறிஸ்தவ குடும்பங்களிலே வளர்ந்த பிள்ளைகள் காணிக்கை தசமம் அதை பத்தி அசிங்கமா பேசுவாங்க. That I understand that it's because of a lot of what preachers do sometimes also. எனக்கு அது விளங்குது, ஏன்னா பல சமயத்தில் பிரசங்கியார்கள் சில காரியங்களை செய்யறதுனால அப்படி பேசுறாங்க அவங்க. But mainly the problem is the home has not taught. ஆனா முக்கியமா என்ன பிரச்சனைனா, குடும்பத்தில் அது கற்றுக் கொடுக்கப்படவில்லை. Home has never taught the child to be a giver. வீட்டில் பிள்ளை கொடுக்க வேண்டும் என்று அதுக்கு போதித்ததே கிடையாது. They have never taught the priority of giving. கொடுப்பது எவ்வளவு முக்கியம் அதை அவர்கள் போதித்தது கிடையாது. They have never taught the blessing of giving. கொடுப்பதனால வரக்கூடிய ஆசீர்வாதத்தை போதித்ததே கிடையாது. So the child, when he grows up, he has got a bad attitude towards all that. பிள்ளை வளரும் போதே இதை பற்றியெல்லாம் தப்பான எண்ணத்தோட தான் வளருது. Now, if he's got a bad attitude, bad for him. It's not bad for God's work or anything. அவனுக்குள்ள தப்பான என்ன இருந்துன்னு சொன்னா அது அவனுக்கு தான் கெடுதியே தவிர தேவனுக்கு தேவனுடைய ஊழியத்துக்கு கெடுதி இல்ல அது. Because God's work will go on anyhow. ஏன்னா தேவனுடைய ஊழியம் அது எப்படியோ அது நடந்துட்டே தான் இருக்கும். But the boy will not be able to walk in the blessings of God. ஆனா அந்த பிள்ளை தேவனுடைய ஆசீர்வாதங்களிலே நடக்க முடியாமல் போய்விடும். When I see such people bad mouthing, you know, I feel sad because these young men have not been taught in their homes. They will never be able to see overflow, the barns being filled with plenty and vats overflowing. They'll never know in all their life. There is no chance of them knowing it. இதெல்லாம் விலகி கொள்ளாமல் கேவலமாய் அசிங்கமாய் பேசும்போது எனக்கு வருத்தமா இருக்கு. ஏன்னு சொன்னா அவள் வளர்ந்து வரும்போது ஒரு நாளும் அவருடைய களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்ப போவதில்லை, ஒரு நாளும் வீட்டிலே எதுவுமே புரண்டு ஓட போவதில்லை. ரொம்ப வருத்தமா இருக்கு இல்லையா? புரண்டு ஓடுறது, ஆசீர்வாதம் புரண்டு ஓடுறதையும் களஞ்சியங்கள் பூர்ணமாக நிரம்புறதையும் அந்த பையன் வாழ்நாளெல்லாம் பார்க்க மாட்டானேன்னு இருக்குது எனக்கு. ஏன்னா வாயில் எப்படி தானே மோசமான வார்த்தைகள் வருது. வாழ்நாளெல்லாம் பார்க்க சான்ஸே கிடையாது அவனுக்கு. இது யார் பண்ணது? அவங்க பெற்றோர் பண்ணது. பார்க்க சான்ஸே கொடுக்கல அவனுக்கு. They have not given him a chance in his life to prosper and be blessed and have abundance in his life. வாழ்க்கையிலே செழித்து ஏராளமாய் தாராளமாய் வாழக்கூடிய ஒரு நிலையிலே
அவன் நிலைக்கு அவன் வரவே முடியாது பெற்றோரால. What a sad thing. என்ன ஒரு வருத்தமான ஒரு காரியம். Trying to show you why God wants you to exercise your authority. ஏன் தேவன் நீங்கள் உங்கள் அதிகாரத்தை பயன்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறார், அதான் காட்ட வரேன் நான். Have you ever given some money to your child? உங்க பிள்ளைகிட்ட என்னைக்காவது கொஞ்சம் காசு கொடுத்துருக்கீங்களா? And have you ever told him, out of that money have you given offerings? அந்த காசுல இருந்து நீ காணிக்க போட்டிருக்கியான்னு கேட்டிருக்கீங்களா அவங்ககிட்ட? You should do that. அதை செய்யணும். Learn that. அதை கற்றுக்கொள்ளணும். Anything you get, learn first to give to God. உனக்கு எது கிடைச்சாலும் முதலாவது கர்த்தருக்கு கொடுக்க கற்றுக்கொள். When you teach train a child like that when he is very young, when he is old, he will never depart from it. சின்ன வயசுல இருந்து அந்த பிள்ளைக்கு இப்படி பயிற்சி கொடுத்து வளர்க்கும்போது ஒரு காலம் அதை விட்டு விலகவே மாட்டான். Every 10 rupees he gets, he is used to giving to God first. ஒவ்வொரு 10 ரூபாய் கிடைச்ச உடனே கர்த்தருக்கு எதுமே முதலாவது கொடுப்பான். Every 1 rupee he gets, he knows how to give to God. 1 ரூபாய் கிடைச்சாலும் எப்படி கர்த்தருக்கு முதலாவது கொடுக்கணும்னு அவனுக்கு தெரியும். He knows how to give joyfully. எப்படி சந்தோஷமா கொடுக்கணும்னு தெரியும் அவனுக்கு. That is very good, because the child when he grows up he is going to walk with barns full and vats overflowing. அது அவனுக்கு ரொம்ப முக்கியம். ஏன்னா அப்பதான் அவன் வளர்ந்து வரும்போது அவனுடைய களஞ்சியங்கள் நிரம்பும், எல்லாமே அவன் வீட்டிலே நிரம்பி வழியும். Are you there? இருக்கீங்களா? Amen. Amen. You see how when you train up your child in the way that he should go, he is going to walk in the blessings of God all of his life. ஆகவே பிள்ளையானவனை நடக்க வேண்டிய வழி நடத்தும்போது வாழ்நாள் எல்லாம் அவன் ஆசீர்வாதங்களிலே தான் வாழப் போகிறான். So David, you see literally David commanding his son. ஆகவே எழுத்தின்படியே இங்க தாவீது தன் மகனுக்கு கட்டளை இடுகிறதை பார்க்கிறோம். He is commanding literally. Do this, don't do that. கட்டளை இடுறான் பாருங்க, இதை செய் அதை செய்யாதே அப்படிதான் சொல்றான். Trust in the Lord. கர்த்தரை நம்பு. Don't be wise in your own sight. நீ உன்னுடைய பார்வையிலே ஞானி நினைக்காதே. Honor the Lord. கர்த்தரை கனம் பண்ணு. Let not mercy and truth forsake you. கிருபையும் சத்தியம் உன்னை விட்டு விலகாமல் இருக்கட்டும். Don't forget my law. என்னுடைய பிரமாணங்களை மறவாதே. Keep my commandments. என் கட்டளைகளை காத்துக்கொள். You see, again and again he is commanding his son. பாருங்க, திரும்ப திரும்ப தன் மகனுக்கு அவன் கட்டளை கொடுக்கிறான். When you keep commanding your son and your daughter, உங்களுடைய மகனுக்கும் மகளுக்கும் நீங்கள் இப்படி கட்டளை கொடுக்கும்போது then they learn to obey. கீழ்ப்படிய அவர்கள் கற்றுக்கொள்கிறார்கள். They know that there is an authoritative person in the home telling them what is right and what is wrong. அவங்களுக்கே தெரியும் வீட்டில் அதிகாரம் உள்ள ஒருவர் இருக்கிறார், எது சரி எது தவறு என்று அவர் எனக்கு சொல்லுவார்னு அவங்களுக்கு தெரியும். But in many homes the voice of command is missing. ஆனா பல வீடுகளில் கட்டளை இடக்கூடிய அந்த குரல் காணாம போயிருக்கு. The command to tell the kids to get up, come on, let's go to church. எழுந்திரு கோயிலுக்கு போகலான்னு கட்டளை இடக்கூடிய அந்த சத்தம் இல்லை. No, கிடையாது. தூங்குறான்றான் பிரதர், தூங்கட்டும் பிரதர், கடக்குறான். No, see, you are the authority. You are to exercise authority, exercise your will in such a way over his will. பாருங்க, நீங்கள் தான் அதிகாரம் பெற்றவர், அவனுடைய சித்தத்தின் மீது உங்கள் அதிகாரத்தை செலுத்தக்கூடிய விதத்தில் நீங்க இருக்கணும். He cannot decide what to do. என்ன செய்யணும்னு அவன் தீர்மானிக்க முடியாதுங்க. A 5-year-old kid does not decide what to do. 5 வயசு பிள்ளை என்ன செய்யுதுன்னு அவன் தீர்மானிக்கிறது இல்லை. That is the age in which you can impose your will upon his will. It is right to do it because God has made him like that. அந்த வயசுல தான் அவனுடைய சித்தத்தின் மீது உங்கள் சித்தத்தை நீங்க திணிக்கணும். அதை செய்வது சரிதான், ஏன்னா தேவன் அப்படிதான் உங்களை உண்டாக்கி இருக்கிறார். சில சொல்றாங்க அப்படி திணிக்க கூடாது பிரதர். No, திணிக்கணும். திணிச்சா தான் இறங்கும். That is the way to train. அப்படிதான் பயிற்சி கொடுத்து வளர்க்கணும். That is exactly the way to train. அதுதான் வளர்க்க வேண்டிய விதம். You teach him like that, he will never depart from it. இப்படி அவனை வளர்த்து பாருங்க, அதுல இருந்து விலகவே மாட்டான். That is what authority is all about. அதிகாரம் சொன்னா அதுதான். Not allowing him to do what he wants to do, but telling him to do what you tell him to do. அவன் செய்ய விரும்புறதை செய்ய இடம் கொடுக்காமல் நீங்க என்ன சொல்றீங்களோ அதை தான் அவன் செய்யணும். God has ordained home like that. ஒரு வீடுனா அப்படிதான் இருக்கணும், தேவன் ஏற்படுத்தி இருக்கிறார். Your home must be like that. உங்களுடைய வீடு அப்படி இருக்கணும். When he sleeps, what he eats, what kind of friends he has, what he does is not his business, it is your business. அவன் எப்போ தூங்கணும், என்ன செய்யணும், என்ன விதமான நண்பர்கள் அவனுக்கு, எங்க போன வரணும், எல்லாமே அவன் தீர்மானிக்க கூடாது, நீங்க தீர்மானிக்கணும். ஹலோ
எல்லாம் நம்மளே பார்த்துட்டு இருக்கணுமா பிரதர்? பார்த்துட்டு தான் இருக்கணும். தட்ஸ் ரைட். அதான் சரி. He can't have friends as he likes. அவன் இஷ்டத்துக்கு நண்பர்களை வச்சுக்க கூடாது. If a friend is no good, then it's your business to stop him from having that friend. ஒரு ஃப்ரெண்ட் சரியில்லைன்னா அவங்க கூட சேராதன்னு சொல்ல வேண்டியது உங்களுடைய கடமை. Amen. Amen. If an activity is no good, you command him. You cannot do it. That's it. அவன் செய்யற ஏதோ ஒரு காரியம் நடவடிக்கை சரியில்லைன்னா அது சரியில்லை நிறுத்து, நீங்க தான் கட்டளை இடணும். When are you going to command him? You are able to command him now at 5-6 years old. He needs you for food, he needs you for clothes, he needs you for house, he needs you for everything. Now only you must command. எப்போ கட்டளை இடணும்னா இப்பதான் அவனுடைய துணிமணிக்கு, சாப்பாட்டுக்கு, இதுக்கு அதுக்கு எல்லாத்துக்கும் நீங்க தேவை. ஆகவே இப்பதான் நீங்க அவனுக்கு கட்டளை இடணும். அப்புறம் கட்டளை இட்டா போயிட்டு வாங்கன்றான். When he doesn't need you. அப்ப நீங்க அவனுக்கு தேவையில்லை. Now you command. இப்ப கட்டளை இடுங்க. He needs you every minute. He does not know how to even put on his clothes. இப்பதான் ஒவ்வொரு நிமிஷமும் நீங்க அவனுக்கு தேவை. ஏன்னா துணியை போடுறது எப்படின்னு கூட அவனுக்கு தெரியாது. So you tell him, you listen to what I say. ஆவே நீங்க சொல்லுங்க, நான் சொல்றதை நீ கேளு. See, you must command. This is the authority that God has made him like that, and God has given you the authority and says do it. பாருங்க, தேவன் அவனை அப்படி உண்டாக்கி இருக்கிறான். தேவன் உங்களுக்கு அதிகாரத்தை கொடுத்து நீ அதிகாரம் செலுத்துன்னு சொல்லி இருக்கிறார். Some people are afraid. No, if you just force him like that, brother, then something bad will happen. சிலர் பயப்படுறாங்க. பாருங்க இப்படி கட்டாயப்படுத்தினா அப்புறம் ஏதாவது செஞ்சுக்கிட்டான்னா என்ன பண்றது? No. கிடையவே கிடையாது. God has made him like that. தேவன் அவனை அப்படிதான் உண்டாக்கி இருக்கிறார். God has made him to respond to commands and obey commands. கட்டளையை கேட்டு அதை கீழ்ப்படியக்கூடிய விதத்துல தான் தேவன் அவனை உண்டாக்கி இருக்கிறார். God has made him like that. தேவன் அவனை உண்டாக்கி He இருக்கிறார். will very easily fall in line. He will very easily obey. He will very easily walk in your ways. ரொம்ப சுலபமா அவனுக்கு கீழ்ப்படிந்து நீங்க சொல்ற வழியில அப்படியே அவன் நடப்பான். That is what is called upbringing. You see, a child will tell you, this is the way I was brought up. I don't know anything else. This is the way I was told. இதான் பிள்ளையை வளர்க்கறது தான். அவன் பெரிய நாய் சொல்லுவான், எனக்கு வேற ஒன்றும் தெரியாது, இப்படிதான் எனக்கு சொன்னாங்க, இப்படிதான் என்ன வளர்த்து விட்டாங்கன்னு அவன் சொல்லுவான். You see, when you don't provide authority, ஆனா இந்த அதிகாரத்தை நீங்கள் செலுத்தாமல் போகும்போது, then someone else provides authority and the children will go and seek out someone that provides authority for them. பிறகு அதிகாரத்தை தேடி பிள்ளைங்க வேற யாராவது நாடி போவாங்க, வேற யாராவது வந்து அதிகாரம் செலுத்துவார்கள் பிள்ளைகள் மேல. You see, leaderless children are the ones that go and join gangs and all these bad groups and so on. Cults and gangs and so on. தலைவன் இல்லாத பிள்ளைகள் தான் பாருங்க இந்த கல்ட் குரூப் போன்ற அப்புறம் சில இந்த கும்பல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் போய் சேர்ந்துக்கிறாங்க, கேங்லாம் போய் சேர்ந்துக்கிறாங்க. Why? ஏன்? Because the gangs and the cults, they have strong leaders. ஏன்னா அந்த கேங்ஸ்லயும் கல்ட்ஸ்லயும் வந்து தலைவர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க. If you go and see them, they have strong leaders. அங்க போய் பாத்தீங்கன்னா சொன்னா தலைவர்கள் அவ்வளோ ஸ்ட்ராங்கா இருப்பாங்க, உறுதியா இருப்பாங்க. They demand followership. சொன்னா அப்படியே கீழ்ப்படியணும்னு எதிர்பார்க்கறாங்க தலைவர்கள். You know, they teach and enforce rules. அவங்க சில காரியங்களை கற்றுக் கொடுத்து சட்ட திட்டங்களை நிலைநாட்டுகிறார்கள். அங்க They give them a purpose. ஒரு நோக்கத்தை அவர்கள் கொடுக்கிறார்கள். That's the way gangs operate. That is the way cults operate. இந்த கேங்ஸும் சரி இந்த கல்ட்ஸும் சரி இப்படிதான் அவங்க செயல்படுகிறார்கள். They are based on strong leadership, people that stand in the front and lead everybody. பாத்தீங்கன்னா தலைவர் ரொம்ப உறுதியா பலமா இருப்பாங்க, அவங்க தான் முன்னால நின்னு அவங்களை நடத்துவாங்க. And a lot of the children that don't have leaders in the homes follow such people. நிறைய பிள்ளைகள் வீட்டில் எப்படிப்பட்ட தலைவன் இல்லாத போது அப்படிப்பட்ட ஆட்களை பின்பற்றி போயிடுறாங்க. So parent is supposed to exercise authority. பெற்றோர் தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்த வேண்டும். Parent is not expected to be a friend. You are expected to be the authority. பெற்றோர் ஃப்ரெண்டா இருக்கும்படி எதிர்பார்க்கப்படுகிறது இல்லை, அதிகாரம் செலுத்தும்படி எதிர்பார்க்கப்படுகிறீர்கள். Some people say I want to be a friend to my child. சிலர் சொல்றாங்க என் பிள்ளைக்கு நான் ஃப்ரெண்டா இருக்கணும்னு நினைக்கிறாங்க. Not now, later on you can be a friend. When he grows up to your size, you can be a friend. இப்போ ஃப்ரெண்ட் வேணா, உங்க தோளுக்கு மேல வளரும்போது அப்போ ஃப்ரெண்ட் ஆயிடுங்க. Right now he is not asking for a friend. He's got friends this size. இப்போ நீங்க அவனுக்கு ஃப்ரெண்டா இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, ஏன்னா அவன் சைஸுக்கு ஃப்ரெண்டுங்க நிறைய பேர் இருக்காங்க. His friend now. இப்போ ஏன் போய் நீங்க அவன் ஃப்ரெண்டா இருக்கீங்க? You raise him up now, you train him up now, you exercise authority, you command him now, tell him what to do, then he'll be raised up good, then you can be his friend. இப்போ நீங்க அவனை நடக்க வேண்டிய விதத்துல நடத்தி அவனை கட்டளையிட்டு அந்த விதத்துல வளர்த்து விடுங்க, அதன் பிறகு அவனை ஃப்ரெண்டா இருக்கலாம். அப்புறம் a lot of people don't understand that. நிறைய பேருக்கு அது விளங்கல பாருங்க. Children need fathers, children need authority figures. பிள்ளைகளுக்கு அப்பா தேவை, அதிகாரம் செலுத்தக்கூடிய ஆட்கள் தேவை. They don't need friends right now. இப்போ அவங்களுக்கு ஃப்ரெண்டுங்க தேவையில்லை.
Your job is to exercise authority and to be a father, to be a mother. ஒரு அப்பாவா அம்மாவா இருந்து அதிகாரம் செலுத்த வேண்டியதுதான் இப்போதைக்கு உங்களுடைய வேலை. If you didn't govern well and rule well and exercise authority well and command him to do things, இப்போ சரியான ஆளவில்லை என்றால், அதிகாரம் செலுத்தவில்லை என்றால், காரியங்களை இப்படிதான் செய்யணும்னு கட்டளையிடவில்லை என்றால், then what happens? You can't be a friend to a son who's gone wrong later on. பிறகு பிற்பாடு என்ன நடக்கும்னா, தவறான வழியில போய்விட்ட ஒரு மகனுக்கு நீங்கள் நண்பனா இருக்க முடியாமல் Let போய்விடும். me give you an example. ஒரு உதாரணம் You கொடுக்கிறேன். raise up a child and you don't control him, you just want to be a friend. பிள்ளைய வளர்க்குறீங்க, எந்த கட்டுப்பாடும் இல்லை, ஒன்றும் இல்லை, ஃப்ரெண்டாவே அப்படியே No வளர்த்துறீங்க. authority, no commanding, no ruling, governing. அதிகாரம் இல்லை, ஆளுகை இல்லை, கட்டளை இல்லை, ஒன்றும் இல்லை. All your life you believed in this friendship policy. வாழ்நாளெல்லாம் நண்பனா இருந்து வளர்க்கணுன்றதை நம்பிட்டீங்க அப்படியே. So what he does what he likes. அவன் இப்போ அவன் இஷ்டத்துக்கு அவன் செஞ்சுட்டு இருக்கான். Then when he grows up and becomes a drug addict and an alcoholic, பின்னாடி அவன் வளர்ந்து போதை மருந்துக்கும் குடிப்பழத்துக்கும் அடிமையானா, will you be his friend? அவனுடைய நண்பனா இருப்பீங்களா? It's very difficult to be a friend of an alcoholic and drug addict son. குடிகார மகன், போதை மருந்துக்கு அடிமைப்பட்ட மகனுக்கு ஃப்ரெண்டா இருக்கிறது ரொம்ப கஷ்டம். நான் ஒன்று ரெண்டு பார்த்துருக்கிறேன். அப்பாவும் பிள்ளைங்க ரெண்டு பேரும் சேர்ந்து குடிச்சிட்டு இருக்கிறாங்க. But normal people is very difficult. ஆனா வழக்கமா அது ஜனங்களுக்கு அது கஷ்டம். But when you governed and ruled well, commanded well and controlled him well and raised him well, when he grows up, when he is a good son, a good daughter, then very easy to be a friend of a daughter or a son who lives well. ஆனா சின்னதுல இருந்தே அவனை ஆண்டு கொண்டு அதிகாரம் செலுத்தி கட்டளை கொடுத்து இப்படி அவனை வளர்த்து வரும்போது, பெருசாகும் போது அவன் நல்ல பிள்ளையா நல்ல மகளா இருக்கும்போது அவங்களுக்கு ஃப்ரெண்டா இருக்கிறது ரொம்ப ஈஸி. Isn't that right? Wouldn't you agree with that? ஒத்துக்கிறீங்க இல்லையா? அத Very easy to be a friend with a good son. ஒரு நல்ல மகனுக்கு ஃப்ரெண்டா இருக்கிறது ரொம்ப You ஈஸி. can go play with him, you can talk with him and you can have fun with him. நீங்க அவங்க கூட போய் விளையாடலாம், ஜாலியா இருக்கலாம், எல்லாம் பண்ணலாம். You can talk all kinds of things with him. பல விதமான காரியங்களை அவங்க கூட பேசலாம். When he grows up. அவன் வளர்ந்து வரும்போது. But when he is a drunkard, ஆனா குடிகாரனா இருந்தான்னா can't be a friend. You have to be in sorrow and sadness and tears. ஃப்ரெண்டா இருக்க முடியாது. கண்ணீரும் கவலையும் துக்கமா தான் இருக்கணும். So exercise authority. ஆகவே அதிகாரத்தை செலுத்துங்கள். Parents must understand their role right now when they have children, when they are in that age, when they are raised up as children. தன்னுடைய பிள்ளைகள் சின்ன பிள்ளைகளா இருக்கும்போதே பெற்றோர் தன்னுடைய பொறுப்பை உணர்ந்து வளர்க்க வேண்டிய விதத்தில் அவளை வளர்க்க வேண்டும். Now some people say, well, what to do, brother? This TV is spoiling people. சிலர் சொல்றாங்க, டிவி ஜாம் அவங்களை கெடுக்குதுங்க, என்ன TV is பண்றது? spoiling children. டிவி பிள்ளைகளை கெடுக்குது. Well, Bible says that's why God has put you there. வேதம் God சொல்லுது, has not put TV there in the house. God put you there. வேதம் என்ன சொல்லுது? தேவன் டிவி வைக்கல, அதுக்கு தான் உங்களை வைத்திருக்கிறார் அங்க. Isn't that right? இல்லையா? Why did he put you there? ஏன் உங்களை அங்க வைத்திருக்கிறார்? You are the authority to take the TV and lock it up. அந்த டிவி எடுத்து பூட்டி வைக்கக்கூடிய அதிகாரம் உங்களுக்கு தான் இருக்கு. You have the authority to open it when it should be opened. எப்போ அதை காட்டணும் அப்ப காட்ட வேண்டியது உங்க பொறுப்பு. You are the authority to tell them to watch what they should watch. எதை பார்க்கணும்னு அவங்க சொல்ல வேண்டிய அதிகாரம் உங்களுக்கு தான் இருக்கு. You are the authority to say now it's over, shut it down and go to your room. அவ்வளவுதான் முடிஞ்சது, அதை ஆஃப் பண்ணிட்டு ரூமுக்கு போன்னு சொல்ல வேண்டிய அதிகாரம் உங்களுக்கு இருக்கு. But a lot of parents, what do they say? Well, brother, TV is spoiling the children. நிறைய பேர் என்ன சொல்றாங்க, டிவி தான் பிரதர் கெடுக்குது அவங்கள. Well, but then what are you doing? You are the authority. அப்படினா நீங்க என்ன பண்ணீங்க? உங்களுக்கு தான அதிகாரம் இருக்கு. Well, I'm telling him but he is not listening. சொல்றாங்க, ஆனாலும் கேட்க மாட்றான் அவன். So when he is very small, make him listen. ஆகவே சின்ன வயசா இருக்கும்போதே சொன்னா கேட்கிற மாதிரி அவனை வெச்சிருங்க. Understand him that if he does not listen, it will pain very badly. அவனுக்கு விளங்கணும், சொன்ன பேச்சை கேட்கலன்னா வலி ரொம்ப அதிகமா இருக்கும்னு. அந்த வலியை தாங்க முடியாது. அப்பா சொன்ன பேச்சை மரியாதை கேட்கறது தான் பெட்டர். He must come to that conclusion. அந்த தீர்மானத்துக்கு வந்துடணும் அவன். When he is very small, சின்ன வயசுல இருக்கும்போது, when he is this big, he will raise his hand to you. பெருசான You can't do anything. அவன் கையும் ஒன்றும் பண்ண முடியாது. When he is small, make him understand. சின்ன வயசுல இருக்கும்போது அவனுக்கு விளங்குற மாதிரி பண்ணிடணும். So you don't have to do it all the time. Once you have done it one time, then every time you say that's it, he knows. எப்போதும் அப்படி பண்ண தேவையில்ல, ஒரு முறை பண்ணிட்டா போதும், அடுத்த முறை அவனுக்கு விளங்கிடும். If you have to do it all the time, ஆனா ஒவ்வொரு முறையும் அப்படிதான் பண்ணணும்னா, some parents are beating their children every day. சில பெற்றோர் பிள்ளைகளை ஒவ்வொரு நாளும் அடிப்பாங்க. That is because they have not done it right the first time. அது ஏன்னா முதல் முறையே அடிக்கும் போதே ஒழுங்கா பண்ணல. The one time is enough. அது ஒரு முறையே போதும்.
Because you didn't do it right, again and again and again, every day, 10 times you have to do it. அது சரியா செய்யனால தான் ஒவ்வொரு நாளும் 10 முறை அப்படி செய்ய He வேண்டியது. doesn't understand authority. அவனுக்கு அதிகாரம் விளங்கல. Somehow the message has not gone. எப்படியோ நீங்க சொல்ல வந்த செய்தி அவனுக்குள்ள போகல. And he's becoming uncontrollable. இப்போ அவனை கட்டுப்படுத்த முடியாத நிலைக்கு வந்துட்டான். So don't blame TV. ஆகவே டிவியை குறை சொல்லாதீங்க. Don't blame anybody else. வேற யாரையும் கூட குறை சொல்ல வேண்டாம். Some people blame friends. சில நண்பர்கள் எல்லாம் குறை சொல்வாங்க. Ketta friends, brother. What are you doing? நீங்க என்ன பண்றீங்க? See, authority problem. That's an authority problem, not a friendship problem, not a child problem, authority problem. அது அந்த பிள்ளையினால வந்த பிரச்சனையோ நண்பர்களால வந்த பிரச்சனை கிடையாது. அதிகாரம் செலுத்த தவறின பிரச்சனை அது. What can a friend somewhere do to your child in your house? எங்கேயோ இருக்கிற ஒரு நண்பன் உங்க வீட்டுக்குள்ள இருக்க உங்க பிள்ளைக்கு என்ன பண்ண முடியும்? You are the master of your house. உங்களுடைய வீட்டின் எஜமான் நீங்க தான். Amen. ஆமென். Nobody can enter your house without your permission. உங்க வீட்டுக்குள்ள உங்க அனுமதி இல்லாம யாரும் நுழைய முடியாது. Right? இல்லையா? It's your house. அது உங்க வீடு. It's your business. அது உங்க வேலை. You have the authority. அதிகாரம் உங்களுக்கு தான். What he does with his time, with his friends is your business. தன்னுடைய நேரத்திலே தன்னுடைய நண்பர்களோட அவன் என்ன பண்ணுதான்னு கவனிக்க வேண்டியது உங்க வேலை. That is what the Bible teaches. வேதம் அதை தான் The போதிக்கிறது. Bible says train him up. வேதம் சொல்லுது அவனை நடத்த வேண்டிய வழியில் நடத்து. The Bible says command him. அவனை கட்டளையிடுன்னு வேதம் The Bible சொல்லுகிறது. says rule him, govern him. அவனை ஆண்டுகொள் ஆளுகை செய் என்று வேதம் The சொல்லுகிறது. Bible tells the children obey. பிள்ளைகளுக்கு வேதம் கீழ்ப்படியுங்கள் என்று சொல்லுகிறது. In everything obey. எல்லா காரியங்களையும். Because this is right in the sight of God, this is good for you. ஏனா இது உனக்கு நல்லது, தேவனுடைய பார்வையிலும் அது பிரீதியா இருக்கிறது. When we understand authority, அதிகாரத்தை நாம் புரிந்து கொள்ளும்போது everything falls in place. எல்லாமே சரியாகி Then the TV comes on only when you say it's on. பிறகு நீங்க போட சொன்னாதான் டிவியை போடுறாங்க. It's off when you say it's off. நீங்க ஆஃப் பண்ண சொன்னா ஆஃப் பண்ணிடுறாங்க. The child goes out when you say he can go out. நீ வெளிய போலாம் சொன்னாதான் பிள்ளை வெளிய போகுது. Child plays when you say you போய் விளையாடுன்னு சொன்னாதான் பிள்ளை விளையாடுது. And your child when he's played enough, when you say this is enough, that's enough. விளையாட்டு போதும் உள்ள வானா அது வந்துருது உள்ள. Now authority is functioning. இப்போ அதிகாரம் அங்க வேலை செய்கிறது. When authority is functioning, அதிகாரம் வேலை செய்யும்போது future is going to be very bright. எதிர்காலம் மிகவும் பிரகாசமா இருக்க போகிறது. Blessed future. ஆசீர்வாதமான எதிர்காலம். Glorious future. மகிமையான எதிர்காலம். Barns shall be filled with plenty, vats will overflow. களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும், திராட்சை ரசம் புரண்டு ஓடும். Health to flesh and bones. சரீரத்துக்கும் எலும்புக்கும் ஆரோக்கியம். Favor and high esteem. தயவும் மிகப்பெரிய மரியாதையும் உண்டாகும். Length of days, long life and peace. நீடித்த நாட்கள், தீர்க்காயுசு, சமாதானம் உண்டாகும். All of that will be his portion. எல்லாமே அவனுடைய பங்கா இருக்கும் in life. வாழ்க்கையில. Amen. ஆமென். Let's all stand. நம்ம எல்லாரும் எழுந்து நிற்போம். Praise God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Now I know some people are saying, well brother, already he is about this big, what should I do now? சில கேக்குறாங்க, ஏற்கனவே இந்த அளவு வந்தானே இப்ப என்ன பண்றது அப்படின்னு. Let him do whatever he has been doing. இது வரைக்கும் என்ன செஞ்சானோ அப்படியே செஞ்சுட்டு போட்டோம், பரவாயில்ல. என்ன செய்யறான்னு விட்டுட்டேன். இப்போ சொல்றீங்களா ஐயா, அப்படியே பழகிட்டானே. Now pray hard. இப்ப நல்லா ஜெபம் பண்ணுங்க. No. கிடையாது. You can exercise authority even now. இப்போ நீங்க அதிகாரத்தை செலுத்தலாம். Amen. Amen. He must know that there is a father who is awakened now. அவனுக்கு தெரியணும், இப்ப அப்பா கொஞ்சம் தெளிவா இருக்கிறாரு. கோயிலுக்கு போய் கத்தின்னு வந்திருக்கிறாரு இவரு, இனிமே வாலாட்ட முடியாதுன்னு தெரிய வைங்க அவனுக்கு. இனிமே எங்கேயோ போய் படிச்சுட்டு வந்திருக்கிறாரு, இனிமே எப்பவும் போல பண்ண முடியாது, கதை மாறிடுச்சு. Let him know things have changed now. அவனுக்கு தெரியும் எல்லாம் மாறிடுச்சுன்னு. This is the order of the day. இதுதான் ஒழுங்குமுறை. Because it must be well with you. ஏன்னா அவன் நன்றா இருப்பதற்கு. Tell him it's for your good. சொல்லுங்க அவங்கிட்ட, உன்னுடைய நல்லதுக்காக செய்றேன். Right? சரியா? Now you got to talk to him. இப்போ நீங்க அவனோட பேசணும். More. பேச்சு அதிகமா இருக்கணும். இப்போ he must understand it's for his good. அவனுடைய நல்லதுக்குன்னு அவனுக்கு விளங்கணும். They will understand. அவங்க விளங்கிக்குவாங்க. And add prayer with it. அதோட சேர்ந்து ஜெபமும். And live for God. தேவனுக்காக வாழுங்கள். Put the word in your heart. வார்த்தையை உள்ளத்துல Keep போடுங்க. speaking the word. வார்த்தையே பேசிக்கொண்டிருங்க. It will work. அது வேலை The செய்யும். home will flourish. குடும்பம் தழைத்தோங்கும். Amen. ஆமென். Let's lift up our hands and thank God. கரங்களை உயர்த்தி கர்த்தருக்கு நன்றி சொல்வோம்.
Praise God. ஹalleluya. Oh, thank you, Jesus. நன்றி கர்த்தாவே. Father God, we thank you for your word. பிதாவே உம்முடைய வார்த்தைக்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். Thank you because you have made us and designed us to live under authority. அதிகாரத்தின் கீழ் வாழக்கூடியவர்களாக நீர் எங்களை வடிவமைத்து உண்டாக்கி இருக்கிறீரே To ஸ்தோத்திரம். obey authority, to be formed and shaped, to be governed and ruled and trained. அதிகாரத்துக்கு கீழ்ப்படிந்து நாங்கள் அதிகாரத்தினால வணையப்பட பயிற்சி கொடுக்கப்பட அப்படி ஆளுகை செய்யப்பட உண்டாக்கி இருக்கிறீரே. The purpose that you have in all of this is our blessing. இது எல்லாவற்றுக்கும் நீர் கொண்டிருக்கிற நோக்கம் எங்களுடைய ஆசீர்வாதமா இருக்கிறது. Our children must be blessed. பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்டு They இருக்க must be வேண்டும். prosperous. அவர்கள் செழிப்படைய They must be வேண்டும். healthy. ஆரோக்கியமா இருக்க வேண்டும். They must have honor and high esteem. அவளுக்கு தயவும் மிகுந்த மரியாதையும் உண்டாக வேண்டும். Their life must be well in every way. அவருடைய வாழ்க்கை எல்லாவற்றிலும் நன்றாய் இருக்க வேண்டும். And I pray that these thoughts will fill every heart of every parent. இந்த எண்ணங்கள் ஒவ்வொரு பெற்றோருடைய உள்ளத்தை நிரப்பும்படியாய் ஜெபிக்கிறேன். That they will want this for their child. இது என்னுடைய பிள்ளைக்கு வேண்டும் என்று அவள் வாஞ்சிக்கட்டும். That they will take the time and the effort and make the effort to discipline so that the children may be well. பிள்ளைகள் நன்றாய் இருப்பதற்கு இவள் நேரத்தை பிரயாசத்தை சிரத்தை எடுத்து செய்யட்டும் ஆண்டவரே. Father, fill them with your wisdom. பிதாவே உம்முடைய ஞானத்தினாலே அவளை With your நிரப்புவீராக. understanding. உம்முடைய புத்தியினாலே With your நிரப்புவீராக. grace. உம்முடைய கிருபையினால் நிரப்பும். And may the word begin to work in their homes. வார்த்தை குடும்பங்களிலே செயல்படட்டும் ஆண்டவரே. Begin to bring life. ஜீவனை கொண்டு வரட்டும். May it begin to bring answers பதில்களை கொண்டு வரட்டும். in the midst of difficulties. கஷ்டங்களின் மத்தியிலே May families thrive and flourish. குடும்பங்கள் தழைத்து செழித்தோங்கட்டும். In Jesus' name we pray. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். Amen. ஆமென்.